நான் மத்தகிஞ்சு ஆரம்பிக்கலாம். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தேடியுனை சரணடைந்தேன் தேசமுத்து மாறி, கேடதனை நீக்கிடுவாய் கேட்ட வரம் தருவாய். பாடியுனை சரணடைந்தேன் பாசமெல்லாம் களைவாய், கோடி நலம் செய்திடுவாய் குறைகளெல்லாம் தீர்ப்பாய் என்றான் பாரதி. சிறப்பான ஆடி மாதத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இவ்வேளையில் ஞான உலா ஆன்மீக அமுதம் 185வது வார நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இறைவனை வழிபடுவது மூலம் ஒருவர் தனது வாழ்வின் நோக்கத்தை அறிந்து கொள்ள முடிகிறது. இறைவனை போற்றும் பாடல்கள் நம் மனதை ஒருமுகப்படுத்துகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் இறைவணக்கம் பாட வருகிறார் செல்வி அனுகிரகா. 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவி. கைவினை பொருட்கள் செய்வது கலையில் ஆர்வம் அதிகம். வாருங்கள் அனுகிரகா. கஜமாமுகனே கருணாகரனே கணநாயகனே ஆதருவாய். விக்ன விநாயக வினை தீர்ப்பாயே லம்போதரனே ஞானமுதல்வனே. ஜய 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 ஸ்ரீ கணநாதா, ஜய 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 ஸ்ரீ விக்ன விநாயக, ஜய 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 சுப மங்களதாயக, ஜய ஜய விக்னா மூர்த்தி பிரதாயக. கஜமாமுகனே கருணாகரனே கணநாயகனே காத்தருள்வாயே. கணநாயகனே காத்தருள்வாயே. ஷார்ட் அண்ட் ஸ்வீட். நல்லா இருந்தது கண்ணா நீ பாடினது. அந்த விநாயக பெருமான் எல்லா வளங்களையும் உனக்கு வெற்றியும் கொடுக்கட்டும். மேல மேல நிறைய பாடணும். ரொம்ப அழகா ஸ்வீட்டா பாடின. நல்லா இருந்தது. நன்றி கண்ணா. தேங்க்யூமா. நாலடியாரில் நல்லன தீயனவற்றின் கூறுகளை ஆராய்ந்து அறிந்து இன்பம் தரும் நெறிகளில் மனதை செலுத்துவது உண்மையான அறிவுடைமை ஆகும் என கூறப்பட்டுள்ளது. கம்பராமாயண தொடர் 12 பகுதியில் மதியிலை மறையச் செய்த தீமை என்ற தலைப்பில் பேச வருகிறார் கவி பெருஞ்சுடர் திரு ராமமூர்த்தி ஐயா அவர்கள். இந்திய சுதந்திர போராட்ட தியாகி திரு ச வி ராமச்சந்திரன் அவர்களின் புதல்வர். தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். எண்ணற்ற நூல்கள் எழுதியுள்ளார். இவர் எழுதிய ஐயப்பன் அந்தாதி திரு உன்னிகிருஷ்ணன் அவர்களின் இனிமையான குரலில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. பல சமய சொற்பொழிவு, கவியரங்கம், கருத்தரங்கம், வழக்காடு மன்றம், பட்டிமன்றம் ஆகிய மேடைகளில் தமிழ் பணியாற்றியுள்ளார். இந்தியா மற்றும் அயல் நாடுகளிலும் இவருடைய குரல் மேடைகளில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது. எண்ணற்ற விருதுகளுக்கு சொந்தக்காரர். பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் சீடர் என்பது சிறப்பு. வாருங்கள் ஐயா. ஆரம்பிக்கலாம். ஓம் தழை செவி சிறுகண் தாரை மழை மதக்கமுட்டு சித்திரவாரண முகத்து வாழ்வை இழையிடை என்ற குடவியை பணிதும் என்பால் குறைவர நடைகன்றே காக்க கடமி பரமா மருமுகவா பூக்கும் கடம்பா முருகா கதிர்வேலா நல்ல இடங்கான் சாற்றும் திருமுறையா நித்தியமா என்னும் நிலவுவதாய் முத்தி தரும் கீத பணிவே பணி தெளிவுறவே அறிந்திடுதல் தெளிவு தர மொழிந்திடுதல் ஆனந்த கனவு உலகாட்டல் கண்ணீர் துளிவர உரிக்கிடுதல் இவை அனைத்து
உவாயே. பேரன்பிற்கும் பெருமதிப்புக்கும் உரிய பெருமை, பிரைட் ஆஃப் பாரத் என்கின்ற இணைப்பில் தொடர்ந்து கம்பராமாயணத்தை பேசுவதற்கு அதோடு மாத்திரமில்லாமல் ஆவலோடு கேட்டும் மகிழ்கின்ற சுப்பிரமணியன், சுந்தரவதனன், இந்த நிகழ்ச்சியை தொடக்கி வைக்கக்கூடியவர்கள், இதிலே என்னோடு சேர்ந்து பணிவார்ந்த வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். சூர்பனகை சென்று ராவனிடத்திலே தன்னுடைய துன்பத்தை சொல்லி கோபப்பட்டு நீ என்ன செய்தாய் என்பதை சொன்ன உடனே அவன் சூர்பனகை கரண் பூஷன் முதலியவர் சொல்லுகிறாள். ஆஹா, என்னுடைய சார்பாளர்களாக இருக்கக்கூடிய பிரதிநிதிகள் அத்தனை பேரையும் இழந்து விட்டேன் என்று நீ வருத்தத்தோடு சொன்னான். அதற்கு நீ என்ன செய்தாய் என்று அவன் கேட்கிறான். மருந்தனைய தங்கை மணி நாசி வட்டிவாளால் வரும் மானிடர் அறிந்தும் உயிர் வாழ்வார் விருந்த வெல்காது இருந்தனன் ராவணன் நான் என்று அவன் வருத்தப்பட்டான். என் வீரர்கள் இறந்தாலும் கூட என் தங்கை மூக்கிழந்தமைக்கு நிகராக நான் பட்டான். எனக்கு பழி வந்தது என்று தடுமாறும் என் மனமே. 10 தலைகள் இருக்கின்றன, 20 தோள்கள் இருக்கின்றன, என்ன பயன்? தன் துன்ப நிலைமையை எண்ணி எண்ணி மருகி போனான் ராவணன். கேட்டான், குன்றுகளிலே நம் சார்பாக நின்ற தாடகை என்று சொன்ன உடனே அவர்கள் எல்லாம் போரிட்டார்கள் அண்ணா. ஆனால் எல் ஒன்று கமலச்சங்கன் யாமன் என் இசைத்த ஏந்தல் விண்ணில் என்றார். இருக்கக்கூடிய நிலவு போன்ற தாமரை செங்கண்ணை உடைய ராமபிரானின் ராமபிரானுக்கு இந்த வர்ணனை எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையே. காரணம் அவன் அழகிலே அவள் ஈடுபட்டு விட்டாள். எல் ஒன்று கமலச்சங்கன் ராமன் என்று இசைத்த ஏந்தல் வில் ஒன்றில் கடுகை மூன்றில் ஏறினல் விண்ணில். அவனுடைய வில் ஒன்றில இருந்து வருகின்ற ஒரே அம்பினாலே 3 நாழிகையில் அத்தனை பேர் பன்னலம் 14,000 படை கண்ணல் 3 அடைந்தார்கள் என்று சீதை கூட சுந்தர காண்டத்தில் வருத்தப்படுவாள். 3 நாழிகையில் மடிந்தனர் என்று கூறும்போதே ராமன் மேல இருந்த கோபம் இருக்கு பாருங்க. ராமனையும் அவள் புகழுகிறாள். அப்போ மிகுந்த கோபம் அடைந்த ராவணன், அது சரி, உன் மூக்கையும் மார்பையும் அறுத்து உன்னை மானபங்கப்படுத்துகின்ற வகையில நீ என்ன செய்தாய் என்று கேட்கிறான். அப்போது சூர்பனகை பதில் சொல்லுகிறாள். சூர்பனகை சொல்லுகிற பதிலேயே ஒரு பெரிய வியப்பான செய்தி அடங்கி இருக்கிறது. ராவணா, என்னுடைய அருமை அண்ணனே, உனக்காக சீதையை அழைத்து கொண்டு வர வேண்டும் என்பதற்கு நான் முயன்றேன். அப்பொழுது நடந்தது என்று மெதுவாக சொல்லுகிறார். அப்பொழுது சூர்பனகை பேசுகிறாள். என்மையின் முற்ற குற்றம் யாவர்க்கும் எழுத ஒண்ணா தன்மையன் ராமனோடும். ராமனை பற்றி அவர் சொல்றா பாருங்க. யாவர்க்கும் எழுத ஒண்ணா தன்மையன். பார்த்த வடிவத்தை எழுத முடியாத அத்தகைய தன்மை உடையவன். இதுல என்ன வேடிக்கை என்று சொன்னால், ராமன் முழுக்க இவளை புரிந்து கொண்டால்தான்
அவன் வடிவத்தை எழுத முடியும். இந்த குகப்படலத்திலே நம்ம பார்த்தோம். ஓவியத்தை எழுத ஒண்ணா உருவத்தாய் என்று குகன் கூறுகிறான். அது சொல்லுகிறான். சொல்லும்போது கொஞ்ச நேரத்துல ராமன் அவனுடைய வாலி ஓவியத்தில் எழுத ஒண்ணா உருவத்தாய் என்று அவன் சொல்லுகிறான். பிறகு ராம பக்தி மேலிட்டு 2 பேர் மேலேயும் ஒரு ஒரு இணைப்பு, ஒரு ஒரு உள்ள அந்தரங்க ஒற்றுமை உண்டான பிறகு ஓவிய உருவ நாயேன் என்று அதே வாலி ராமனிடம் சொல்லுகிறான். ஆக அவர்கள் இடத்திலே ராமனின் கருணை இல்லை என்று சொன்னால் ஓவியத்திலே எழுத முடியாது. அதனாலதான் அவ சொல்லுகிறாள், யாவர்க்கும் எழுத ஒண்ணா தன்மையன் ராமனோடும். அவனோட சேர்ந்து வந்தா யாரு தெரியுமா? தாமரை மலரிலே தான் இருக்கின்ற இடத்தை விட்டு மகாலட்சுமி ஆகிய சீதை தாமரை தவிர போந்தாள். தாமரையை விட்டு நீங்கி ராவனோடு சேர்ந்து வந்தாள். இதோடு சொன்னது மாத்திரம் இல்லாம மெதுவா சீதையை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாள் சூர்பனகை. சீதையை பத்தி ராவணனிடத்திலே சொல்ல சொல்ல ராவணனுக்கு சீதை மேல ஒரு ஆர்வம் உண்டாக விட்டது. மின்வையின் மருங்குல் கொண்டாள், தாமரை தவிர போந்தாள், வேவையின் மென்தோள் கொண்டாள், பொன்வையின் மேனி கொண்டாள். பாவ என்ன, தாமரையிலிருந்து வந்த மகாலட்சுமி மின்னல்ல இடையே வாங்கி கொண்டாளாம், வேயில மென் தோளை வாங்கி கொண்டாளாம், மூங்கிலே பொன்வையின் மேனி கொண்டாள், பொன்னிடத்திலே தன் திருமேனியை வைத்துக் கொண்டாளாம். அப்பேற்பட்டவள் பொருட்டினால் புகுந்தது, எனக்கு இந்த துன்பம் வந்தது அந்த சீதையால் தான் என்று சொல்கிறாள். இது என்ன சீதை என்று புதிதாக ஒன்று சொல்லுகிறாய் என்று ஒரு மாதிரி ராவணன் பார்த்தான். சீதையா? அவள் அவள் யார்? அவள் உன்னை இப்படி மானபங்கப்படுத்தி விட்டாளா என்று கோபத்தோடு பேசுகிறான். அவள் என்னரோடும் அரக்கியும். ஐய, அவ எப்பேற்பட்டவ தெரியுமா? தேரவள் அல்குள், அவருடைய இடை தேர் போன்றது. பொங்கை செம்பன் செங்குலிக செப்பு, பொன்னாலான செப்பு போன்றது அவளுடைய மார்பு. இந்த பார் அவள் பாதம் தீண்ட பாக்கியம் படைத்ததம்மா. என்ன உடனே மெதுவா நினைச்சு பாக்குறான் ராவணா, இது என்னடாது? அவளுடைய இடை அழகு, அவளுடைய மார்பு அழகு, அவளுடைய திருப்பாதங்கள் எல்லாவற்றையும் நினைத்து பார்க்க பார்க்க ராவணனுக்கு அந்த சீதை மேல லேசாக ஒரு ஈடுபாடு உண்டாகிவிட்டது. யார் என்று நினைத்த உடனே அவன் சொல்லுகிறாள், பேர் அவள். என்னடா அது பேருங்கிறான், அவள்ங்கிறா, யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறாளே என்று நினைத்த உடனே பேர் அவள் சீதை என்று வடிவெல்லாம் பேசலுற்றாள். அவள்தான் சீதை என்று அவளுடைய வடிவத்தை எடுத்து பேச ஆரம்பித்தாள். மண்டிசை கமிழும் குரல், மலர் நிறைந்த கூந்தல், தேவர்கள் தலைவியாம் லட்சுமியே தோழியாக மாட்டாள், அப்பேற்பட்டவள் என்று அவளை பற்றி சொல்லுகிறான். யாம் முறை வழங்கும் என்பது ஏழமைப்பாலதன்றோ, அவளுடைய அழக நான் சொல்லலாங்கிறது என்னால முடியாதப்பா என்று சொல்லுகிறாள். மஞ்சொக்கும் அழக ஓதி மழை ஒக்கும் வடிந்த கூந்தல், பஞ்சோக்கும் அடிகள் செய்ய பவளத்தின் விரல்கள். ஐய, அஞ்சொற்கள் அமுதின் அள்ளி கொண்டவள் வதனம் மைதீர் கஞ்சத்தின் அளவிற்றேனும் கடலினும் பெரிய கைகள். அவளை பத்தி பேச ஆரம்பிக்கிறா. மேகம் போன்று இருக்கக்கூடிய கூந்தல், மழை போன்று இருக்கக்கூடிய வடிந்த கூந்தல், அப்படி வழியா அழகாக தாழ்ந்திருக்கக்கூடிய கூந்தல், பஞ்சு போன்று இருக்கக்கூடிய செம்பஞ்சு குழம்பு போன்ற அடிகள், பவளம் போன்ற விரல்கள், அமுதத்திலே இருந்து அள்ளி கொண்ட அழகிய வார்த்தைகள். அவளுடைய வார்த்தை அமுதம் வந்தது போல இருக்கிறது, கேட்கும் போதே இனிமை. செந்தமிழ் நாடென்னும் போதினிலே என்ப தேன் வந்து பாயது காதிலே என்பாரே பாரதியார். அது போல அவள் பேச்ச கேட்டோன்னா காதிலே தேன் பாய்கிறது. அவள் மை தீர் கஞ்சத்தின் அளவிற்றேனும்
அவளுடைய அழகு இருக்க தாமரையோட சிறந்தது என்றாலும் கடலை விட பெரிய கண்கள். தாமரை என்றால் அது தாமரை சேற்றில் இருந்தல்லவா தோன்றி இருக்கும். இவள் வைகுந்தத்திலிருந்து கீழே இறங்கி வந்தவள் அல்லவா என்று அவளுடைய பெருமையை சொல்லுகிறான். கடலினும் பெரிய கண்கள், அவளுடைய கண்கள் கடலை விட மிக பெரியவை என்று அவன் நினைக்கிறான். அமிர்தம் கண்டவற்றை அப்படியே மயக்கும். கேட்டவர்கள் செயல் மறந்து விடுவார்கள். குறுந்தொகை என்கின்ற சங்க இலக்கியத்திலே ஐயூர் முடவனார் என்கின்றவர் அழகாக எழுதுகிறார். அமிழ்தன்ன அம்தீங்கிழவி அன்ன இனியோள் குணனும் குணனும் என்ன இன்னா அரும்படல் செய்யும் ஆயின கண்டார் கண் நல்லது என்று சொல்லுகிறாள். இந்த அமிர்தம் கூட கசந்து விடுமா, அதைவிட இனிமையாயினவை என்று அவருடைய குரலை கூறுகிறான். அதைவிட வேடிக்கை திருவள்ளுவர் சொல்லுகிறார், நேராக கண்டவர்களிடத்துல அவளுடைய அழகு இருக்கே அது மயக்கம். ஆனா தேன் அடுநராவாக இருக்கக்கூடிய கல் இருக்கே அதை குடித்த பிறகுதான் மகிழ் செய்யும். ஆனா இவளை பார்த்த உடனே இன்பம் உண்டாகுமா? அதை திருக்குறள் சொல்லுகிறார், கண்டார் கண் நல்லது அடுநரா காமம் போல் கண்டார் மகிழ் செய்தல் அன்று. அப்படின்னா என்ன? ராவணனுடைய காமம் அப்படி சீதையினுடைய அழக என்னவென்று கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று துடிக்க ஆரம்பித்து விட்டான். மன்மதன் இருக்கானே, அவனே ஏன் சீதை நீங்க எந்த மன்மதன் அடிந்தான் என்று கேள்விப்படுகிறோம், சிவபெருமான் நெற்றிக்கண்ண எரிந்தான் மன்மதன் என்று சொல்றோம். அதெல்லாம் இல்லை. இவள் மேல் கொண்ட ஆசையினால் இழைத்து 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 அவன் தேய்ந்து அழிந்தே போனான் என்று மன்மதன் சீதை மேல இருக்கக்கூடிய ஆசையை சொல்கிறான். ஈசன் எரிக்க அழிந்தவள் அல்லன், இவள் மேல் கொண்ட ஆசையால் தேய்ந்து அழிந்தான். சரியப்பா, சீதை என்று சொன்னாய், அவளுடைய அழகையெல்லாம் சொன்னாய், அவளை அடைய வேண்டும் என்கின்ற ஆசை எனக்கு அதிகமாகின்றது, நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லையே என்று சொல்லும் போது திரும்பவும் அவளுடைய அழகை சொல்ல ஆரம்பிக்கிறாள். அவளுடைய தோள்களை நான் சொல்லவா? அவளுடைய அழகான முகத்திலே உழவுகின்ற கண் ஆகிய வாளை சொல்லலாமா? இல்ல மற்ற அழகுகளை எல்லாம் எடுத்து சொல்வேனா? நில்லு நெல், திரும்பி திரும்பி சொல்லிக் கொண்டிருக்கிறாயே என்று ராவணன் பதறுகிறான். தோளையே சொல்லுகிறேனோ, சுடர்முகத்து உலவுகின்ற வாழையே சொல்லுகேனோ, அல்லவை வழுத்துகேனோ, மீளவும் திகைப்பதல்லால் தனித்தனி விளம்பலாற்றேன். திரும்பி திரும்பி அவற்றை பற்றி நினைத்து திகைக்கிறேனே தவிர அதை பற்றி சரியாக சொல்ல என்னால் முடியவில்லை. ஆனால் அவள் சொல்லுகின்ற சொல்லெல்லாம் நல்ல வர்ணனைகள். அப்புறம் சொல்லுகிறாள், நாளையே காண்டி என்கிறாள். நாளைக்கா? நாளைக்கே நான் பார்த்து விடுவேனா என்று இவன் உள்ளத்திலே ஆசையை உண்டு பண்ணுகிறாள். நான் உனக்கு உரைப்பது என்னே? வர்ணனைக்கும் அப்பாற்பட்ட அழகுடையவளாக அவள் விளங்குகிறாள். அவளை வர்ணிக்க என்னால் முடியவில்லை என்று அவள் சொன்னதுக்கு அப்புறம் நாளைக்கே நீ காணப்போகிறாய் என்ற உடனே அவனுக்கு நம்பிக்கை துளிர்கிறது. அதற்கு மேலும் கேட்கிறான். அவளுடைய நெற்றி இருக்கிறதே வில் போன்று, வளைந்த வில் போன்று இருக்கிறது. அவளுடைய விழி வேல் போன்று விளங்குகிறது. முத்து போன்று அவளுடைய பற்கள் இருக்கின்றன. அவருடைய இதழ்கள் பவளம் போல இருக்கிறார்கள். நான் சொல்ற சொல்லு இருக்கே அதெல்லாம் சரியாத்தான் இருக்கும். ஆனா அதனுடைய பொருள் அவள் இருக்கக்கூடிய நிலைமைக்கு பொருத்தமாகாது. காரணம், அதை விட மேம்பட்டவள், வில்லை விட சிறந்த நுதல், வேலை விட சிறந்த விழி, முத்தை விட சிறந்த பல், பவளத்தை விட சிறந்த இதழ். அதனால சொல் ஒக்கும் பொருள் ஒவ்வாதால் சொல்லலாம் உமை உண்டோ, நெல் ஒக்கும் புல் என்றாலும் நேர் உரைத்தாகவற்றோ. நெல் போன்றது புல் என்று நான் சொன்னாலும் அது நேராக சொல்லது போல இது ஆகுமா என்று சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்லுகிறான், என்னடா அது, நீ என்ன சொல்லுகிறாய், என்ன என்று தெரியல. இல்ல, எல்லாரும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தமக்குரிய மனைவியை எப்படி பெற்றார்கள்? இந்திரன் சசியை பெற்றான், தேவலோகத்து அரசியை இந்திரன் பெற்றான், 23 வதனத்தோன் தன் தந்தை
ஆறுமுகமான பொருளாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய தந்தை இருக்கிறானே, அவன் உமையை பெற்றான். தாமரை செங்கண்ணானும் செந்திருமகளை பெற்றான். தாமரை போன்ற சிவந்த கண்களை உடைய பெருமாள் இருக்கிறாரே, அவர் திருமகளையே தன்னுடைய மனைவியாக பெற்றார். சீதையை பெற்றாய் நீயும். அடடே, நான் சீதையை பெற்று விட்டேனா என்று அப்படியே புலகாங்கித அடைகிறான். ஆமா, ஆனா சரியாக நினைத்து பார்த்தோமானால் நன்மை அவருக்கு இல்லை, அந்த 3 பேருக்கும் இல்லை. உனக்குதான் நன்மை, சீதையை நீ பெற்றாய் என்று சொல்லுகிறான். அந்தரம் பார்க்கின் நன்மை அவர்க்கில்லை உனக்கே ஐயா என்கிறார். இதுக்குள்ள ஒரு குறிப்பு பொருள் இருக்கு. நன்மை அவர்க்கு, ஆமா, இல்லை உனக்கு. உனக்கு அவளை அடைந்தவுடன் வருகின்ற நன்மைகள்லாம் இல்லாமல் போய்விடும் என்பது போல மிக வேதனையோடு சொல்லுகிறாள். தன்னுடைய உடம்பின் ஒரு பாகத்திலே இறைவன் வைத்தான் பார்வதியை. திருமகளை தன்னுடைய மார்பாகிய வட்சஸ்தலத்தில் வைத்துக் கொண்டான். பிரம்மா தன்னுடைய நாவிலே தன் மனைவியை வைத்துக் கொண்டான். மேகத்திலே சிறந்த மின்னலை வென்ற நுட்பமான இடையை உடைய அந்த சீதையை, வானம் போன்று உயர்ந்த தோள்களை உடைய ராவணனே, நீ பெற்றால் எங்கனம் வைத்து வாழ்தி? அவர்கள்லாம் இப்படி ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு இடத்துல வைத்திருக்கிறார்கள். சிவபெருமான் பாகத்திலே உமையை வைத்தான். திருமாலை தன் வட்சஸ்தலமாக இருக்கக்கூடிய மார்பிலே திருமகளை வைத்தான். மேகத்திலே சிறந்த மின்னை போவென்ற பிரம்மன் இருக்கிறானே, அவன் தன் நாவிலே சரஸ்வதியை வைத்துக் கொண்டான். பிறந்த தோள் உடைய வீரனே, நீ பெற்றால் அதை எவ்வாறு அவளை வைத்து வாழப்போகிறாய் என்று மிகவும், இப்படியா அவர்கள்லாம் இப்படி வைத்து வாழ்வது போல நீ எப்படி, உன்னுடைய 10 கரங்கள் இருக்கு, 20 கரங்கள் இருக்கு, 10 தலைகள் இருக்கு, எங்க வச்சு அவளை வாழப்போகிறாய் என்பது போல அவள் கேட்கிறாள். பாகத்தில் ஒருவன் வைத்தான், பங்கயத்துக்கு இருந்த பொன்னை ஆகத்தில் ஒருவன் வைத்தான், அந்தணர் நாவில் வைத்தான், மேகத்தில் சிறந்த மின்னை வென்ற நுண் இடையினாலை மாகத்தோல் வீர பெற்றால் எங்கனம் வைத்து வாழ்தி? இதுக்குள்ள என்ன விஷயம்னா, உன்னால முடியாது, நீ வீணாகத்தான் போகிறாய் என்பது குறிப்பு மொழியாக கம்பர் நமக்கு புலப்படுத்துகிறார். அவளை பெற்றால் நீ பெருநிதியும் யாவும் அவளுக்கே தருவாய். அவளை அடைந்து விட்டாயானால் ராவணனே, உன்னுடைய சேம வைப்பில ஈட்டி வைத்திருக்கக்கூடிய செல்வங்களையும் ராவணன் தன்னுடைய இலங்கை நகரத்தையும் மற்ற ஆட்சிகள் மற்றவற்றையெல்லாம் சீதைக்கே நீ தந்து விடுவாய். அதனால் நான் என்ன தெரியுமா வருத்தப்படுகிறேன், உன்னையே எண்ணி உன்னிடத்துல இருக்கக்கூடிய பெண்கள் அத்தனை பேருக்கும் நான் கேடு நினைக்கிறேனே என்று வருத்தப்படுகிறாள் சூர்ப்பனகை. பேச்சு பாருங்க, இந்த பேச்சு. அவளை பெற்றால் நீ பெரு நிதியம் யாவும் அவளுக்கே நீ தருவாய். ஆனால் உன் அரண்மனையிலே வாழும் மகளிருக்கு நான் கேடு நினைக்கிறேனே. அவள் பேச்சு சின்ன குழந்தை போல இருக்குமா. குழந்தை பேசினா எல்லாருமே கேட்பார்கள். பிள்ளை போல் பேச்சினாலை பெற்ற பின் பிழைக்கலாற்றாய். அதுக்கப்புறம் அவளில இருந்து நீ பிரிஞ்சு வர மாட்டாய்ன்னு ஒரு அர்த்தம், இனிமே பிழைக்கவே மாட்டாய் என்ற ஒரு அர்த்தம். திருப்பார்கடல்ல சீதை பூமியில் தோன்றினாள். திருப்பார்கடல்ல பிறந்த சீதை இருக்கிறாளே, அவள் இப்பொழுது பூமியில தோன்றினாள். மகாலட்சுமி திருப்பார்கடல்ல தோன்றினாள் தேவர்கள் கடைந்த போது. ஆனால் இப்பொழுது சீதை பூமியிலே உழு கலப்பை என்னுடைய அந்த கொழு நுனியிலே தோன்றினாள் சீதை. அத சொல்லுகிறாள், நீ கடலிலே பிறந்த மகாலட்சுமி, நான் கடலே உப்புக்கடலிலே பிறந்து விட்டேனே என்று வருத்தப்பட்ட போது, சீதையாக அவள் நிலத்திலே தோன்றிய போது இந்த பூமியே பெருமை அடைந்தது. கடலை தேவர் கடைந்த போது கடல் தந்து பெருமைப்பட்ட சீதையை, ஆனால் பூமி சீதையை தந்ததால் பூமி கடலை வென்று விட்டது என்று மிக அழகாக சொல்லுகிறாள். மெதுவாக சொல்றாள், அப்பா, அந்த சீதையை நீ அடைவாய். அப்படி அடைவதற்கு உன்னுடைய வலிமையை பயன்படுத்துவாய். அப்படி நீ பயன்படுத்துகின்ற உன் வலிமையிலே மெதுவாக எனக்கும் ஒரே ஒரு செய்தி, சின்னதாக எனக்கும் ஒரு நன்மையை செய் என்று மெதுவாக கேட்கிறாள்.
பின்கொண்டு ஊடாலும் வேலை மேகலை உலகம் ஏத்த மின் கொண்டு ஊடாலும் வேலை மேகலை உலகம் ஏத்த தேன் கொண்டாடும் கூந்தல் சிற்றிடச் சீதை என்னும் மான் கொண்டு ஊடாடும் நீ உன் வாழ்வழி உலகம் காண யான் கொண்டு ஊடாடும் வண்ணம். நீ மகிழ்ச்சியாக கலந்து பழகந்து மகிழ்ந்து சீதையோடு இருக்கும் வண்ணம் அந்த சீதை வேகலை உலகம் ஏத்த தேன் கொண்டாடும் கூந்தல் சிற்றிடை சீதை என்னும் மான் கொண்டு ஊடாடும் நீ உன் வாழ்வழி உலகம் காண யான் கொண்டு ஊடாடும் வண்ணம் நீ ராமனை எனக்கு கொடு. நான் கொண்டு ஊடாடும் வண்ணம் நீ எனக்கு ராமனை தருவாயாக என்று மெதுவாக தன்னுடைய விண்ணப்பத்தையும் அவனிடத்துல வைத்து விடுகிறாள். சீதையை கொண்டாடத்தக்க 10 முகம் 20 கரமெல்லாம் பெற்றாய் அல்லவா? இப்பொழுது நீ அந்த அவற்றுடைய ஆற்றலினாலே நீ உலகை வென்று எனக்கு சீதையை தர வேண்டும். அவளை உனக்காகத்தான் எடுக்கலுற்றேன். அவளை எடுக்க நான் புகுந்த போது ராமன் தம்பி இடையிலே புகுந்து என் மூக்கையும் மார்பையும் அறிந்து விட்டான். இதை உன்னிடத்துல சொல்ல பிறகுதான் உயிரை விடலாம் என்று நான் நினைக்கிறேன். அப்போதே உயிரை விட்டிருப்பேன். இதை சொல்லிவிட்டு உயிரை விடலாம் என்று நினைக்கிறேன் என்று சொன்னாள். ராவணனுக்கு ராமனை பற்றி இவள் சொன்னதெல்லாம் மறந்து விட்டது. சீதையை பற்றி அவளுடைய இடை, அவளுடைய நடை, அவளுடைய உடை, அவளுடைய பாவனைகள், அவளுடைய தோற்றம், அவனுடைய செயல்கள், அவளுடைய பேச்சு எல்லாவற்றையும் நினைத்து நினைத்து கரதூஷணாதியர்கள்லாம் தன்னுடைய சகோதரர்கள்லாம் இறந்து விட்டார்கள் என்பதையும் கூட மறந்து, தங்கை மூக்கை கடிந்து விட்டார்களே என்பதையும் கூட மறந்து எல்லாவற்றையும் மறந்தானான். அவன் என்ன செய்கிறான்? அதை வரிசைப்படுத்துகிறார் கம்பர். கரணையும் மறந்தான், தங்கை மூக்கினை கடிந்து நின்றான், முரணையும் மறந்தான், உற்ற பழியையும் மறந்தான், வெற்றி அரணையும் கொண்ட காமன் அம்பினால் முன்னை பெற்ற வரணையும் மறைந்தான். அவன் முன்பு பெற்றிருந்த வாழ் முதலியவற்றை எல்லாம் ராவணத்துல பெற்றது எல்லாத்தையும் மறந்தான். கேட்ட மங்கையை மறக்கலாதான். இதுல சிவபெருமான் கொடுத்த வாழ்நாள் இருக்க இது ரெண்டையும் முதலியே அந்த சீதையை கவர்ந்த போது அதை தடுக்க வந்தாரே ஜடாயு, அவரை தன் வாளினாலே வெட்டி தன் வாளை மறந்து விட்டான். கரணையும் மறந்தான், தங்கை மூக்கினை கடிந்து நின்றான், முரணையும் மறந்தான், உற்ற பழியையும் மறந்தான், வெற்றி ஹரணையும் கொன்ற காமன் அன்பினால் முன்னை பெற்ற வரணையும் மறந்தான். ஆனால் கேட்ட மங்கையை மறக்கலாதான். கேள்விப்பட்ட பெண் தான் இவ. நேரா இன்னும் சீதையை பார்த்ததில்ல ராவணன். கேட்ட மங்கையை மறக்கலாதான். என்னென்னலாம் சொன்னான் பாருங்க. எல்லா வரங்களையும் அவன் மறந்து விட்டான். படித்தவர்களே காமத்தினாலான பாவியாக மாடி விடுவார்களே. கற்றவர்கள் ஞானம் என்றால் காமத்தை கடக்கலாமோ? பெரிய படிப்பாளிகள் கூட காமம் இருந்தா அப்படிதான் போயிடுவார்கள். காமம் உடையவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தால் என்ன, அவன் இழிந்தவன். திருவள்ளுவர் தன்னுடைய குரல்ல சீர்களை பயன்படுத்தும் போது சொல்லுகிறார், இணை துணையர் ஆயினும். எவ்வளவு சிறந்த பெரியவர்கள் ஆனாலும் கூட திணை துணையும் தேரான். கொஞ்சம் கூட தேரவே ஏற்றுக்கொள்ளவே பட மாட்டான். ஏன்? பிறனில் புகழ். அடுத்தவன் மனைவி மேல ஆசைப்பட்டவன் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவன் இழிவானவன் என்று மிக சிறப்பாக வள்ளுவர் கூறுகிறார். அத்தகைய மயில் போன்று இருக்கக்கூடிய அந்த தோற்றம் உடைய அந்த பெண்ணை, சீதையை வஞ்சிக்கலாம், வஞ்சித்து அடையலாம் என்று இவன் நினைக்கிறதுக்கு முன்னாலேயே தன் மனமாகிய சிறைக்குள்ளே சீதையை வைத்து விட்டான். மயில் உடை சாயலாளை வஞ்சியா முன்னம் மன்னும் எயில் உடை இலங்கை நாதன் இதயமாம் சிறையில் வைத்தான். அயில் உடை அரக்கன் உள்ளம் அவ்வழி மெல்ல மெல்ல வெயில் உடை நாளில் உற்ற வெண்ணெய் போல் வெம்பித்தன்றே. வெயில் நாள்ல வெண்ணெய் இருக்க அது வெம்பியது.
வேடிக்கை என்னவென்றால், ராவணன் இருப்பது இலங்கையில், சீதை இருப்பது இந்த பாரத தேசத்தில். அங்க இருக்கக்கூடிய சீதையின் அழகை பார்த்து விட்டு அந்த சீதையை கவருவதற்கு இவனுக்கு கையில்லை. வா சீதை என்று அழைப்பதற்கு அவனுக்கு வாயும் இல்லை. கையே இல்லாத ஒரு ஊமன், ஒரு ஊமையன் கண்ணால ஒரு பாறை மேல வெண்ணெய் இருந்துதான். அந்த வெண்ணெய அந்த அந்த வெப்ப காலத்துல பார்த்தவன் அந்த வெண்ணெயை எடுக்கலாம்னு நினைச்சா அவனுக்கு கை இல்லை. யார்கிட்டயாவது சொல்லி எடுத்துத்தா என்று சொல்லா அது வாயும் இல்லை. இப்படி கையும் இல்லாதவன் கண்ணால் அடைந்த ஒரு தன்மையை குறுந்தக அருமையா சொல்லுகிறது. வெள்ளி வீதியார் சொல்லுகிறார். இடிக்கும் கேளிர் நும் குறை ஆக நெருக்கலாற்றினோன் அன்று மந்தில்ல ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கில் கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கல் போல பரந்தன்று இந்நோய் நோன்று குளர்க்கு அரிதே என்று தன்னால் தாங்கவே முடியாது இந்த நோயை என்று மிக வேதனையோடு அவன் சொன்னான். அப்படி அவர் சொன்னதுக்கு அப்புறம் இதை கேட்டான். கேட்டு அப்படியே சீதையை பற்றி நினைத்து நினைத்து மருகினான். அப்படி மருகினவன் அவனை உனக்காக நான் எடுக்க வந்தேன் என்று இப்படி சொல்லும் போதுதான் அந்த சீதையை மனசுக்குள்ள நினைத்தான். பெருமூச்சு விட்டான். தன்னுடைய பொன் ஆசனத்திலிருந்து எழுந்தான். உயரமான ராவணன், 10 தலை 20 கரங்களை கொண்டவன் வான் முகடு போல எழுந்து நின்ற அந்த காட்சியை பார்த்து விட்டு எல்லாரும் மலர் மாறி புரிந்தார்கள். அவர்கள்லாம் வாழ்த்தினார்கள். மெதுவாக சென்று விட்டார்கள். அப்பொழுது அவன் உள்ளத்திலே இருந்த அந்த காமம் மலை போல உயர்ந்த அவனை குறுகி பூன வைத்து விட்டது. தன் வருத்தத்தோடு தன்னுடைய பொன் மாளிகைக்குள்ளே புகுந்தான். உடல் நலிந்தது. அவனுடைய உள்ளம் வெந்தது. அவன் மார்பிலே சந்தனத்தை எடுத்து பூசினான். அது சுட்டது. சீதையை நினைத்து அவள் அங்கங்களை எண்ணி எண்ணி நொந்தான். ஆஹா, அருமையான பாதங்கள் என்றாளே, சிறந்த இடை என்று சொன்னாளே, சிறந்த மார்பு என்று சொன்னாளே, சிறந்த பேச்சு என்று சொன்னாளே, அழகென்றால் அப்பேற்பட்ட அழகென்றவள் சொன்னாளே என்று ஒவ்வொன்றையும் நினைத்து 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 மிக வேதனை அடைந்தான். அப்போது தென் திசையிலிருந்து தென்றல் காற்று வீச ஆரம்பித்தது. தென்றல் காற்று எப்பொழுதுமே அனுபவிப்பவர்களுக்கு இன்பம் தானே தரணும். ஆனால் தென்றல் அவனுக்கு சுட ஆரம்பித்து விட்டது. சென்றல் மீது கோபம் உண்டான். போ தென்றலே என்று அதை விரட்ட ஆரம்பித்தான். அவன் முன்னால் சீதையினுடைய உருவழி தோற்றம் தோன்றியது. இப்படி கால்கள், இப்படி இடை, இப்படி மார்பு, இப்படி முகம், இப்படி பேச்சு, இப்படி அவளுடைய பாதங்கள் என்று எல்லாவற்றையும் வர்ணித்த அந்த சூர்பனகையின் வர்ணனை ஒரு பெண் உருவம் கொண்டு கண்ணுக்கு நேரே வந்தது போல இருந்தது. அப்போது தங்கையை அழைத்தான். சூர்பனகை இங்க வா. வந்த உடனே சொல்றான், ஆமா, இங்க நான் பாக்கிறேன் பார், அந்த சீதை அவள்தானா? அவள்தானா? நான் பார்க்கிற இந்த பெண் சீதை தானா என்று நீ கொஞ்சம் பார்த்து சொல்லு என்று அவளிடத்திலே கேட்கிறான். பொய் நின்ற நெஞ்சின் கொடியால் புகுந்தாளை நோக்கி நெய் நின்ற கூழ் வாழால் நேர்வுற நோக்கு. நீ நேராக பாரம்மா. மை நின்ற வாழ்க்கண் மயில் நின்றன. மை நின்ற வாழ்க்கண் மயில் நின்றன. நின்ற அப்படி நின்றாளே, அப்படி நின்றனள் இங்கே நின்றாளே, அவள் யார்? அவள்தான் சீதையா? நின்றனள் ஆம்கொல் நீ இயம்பிய சீதை என்று கேட்டான். அவன் கண்ணுல ஒரு தோற்றம் எழுத்தாப்புல ஒரு காணல் நீர் போல சீதை தோற்றம் தோன்றியது. இதுதானே நீ சீதை என்ற உடனே சூர்பனகை அவ ஏற்கனவே கண்டு வந்த ராமனுடைய தோற்றத்துல உயிரையே கொடுத்து விட்டான். அதனால அந்த தோற்றத்தை நினைத்து கொண்டே இருக்கக்கூடியவள் இவள்தான் சீதையா என்று ராவணன் கேட்டவுடனே இவன் தான் ராமனா என்று கேட்பது போல நினைத்து வரிசையாக சொல்லுகிறாள். செந்தாமரை கண்ணோடும் செங்கனி வாயினோடும் சந்தார் தடன் தோளோடும் தாழ் தட கைகளோடும் வந்தான் இவன் ஆகும் அவ்வருவில் ராமன். ஆரையா, தாமரை போன்ற கண்ணு, செங்கனி போன்ற வாயி,
நல்ல சிறந்த தடந்தோள்கள், தாழ்ந்த தடக்கைகள் இவற்றோட வந்தானே, அவன்தான் அந்த வல்வில் ராமன் என்று இவன் சொன்னான். நான் என்னமோ சீதையை கேட்கிறேன், நீ என்னமோ ராமன்னு சொல்றியே, என்ன அநியாயம்? நாம 2 பேரும் சேர்ந்தோமானால் பல மாயைகளை செய்து உலகத்தார் அத்தனை பேரையும் மயக்கி விடுவோம். இப்பொழுது என் பேச்சை கேட்டு நீ மயங்குகிறாய், உன் பேச்சை கேட்டு நான் மயங்குகிறேன். என்ன இது? மாயை பல செய்ய வல்லவர் நம்மையும் இந்த மானிடன் ஏமாற்றி விட்டானா? இந்த ராவணன் சீதையை ஏமாற்றி விட்டாளா? நான் பார்த்த இந்த வடிவம் பெண்பால் உரு, நான் இது கண்டது பெண்பால் உரு. நீ என்னடா இங்கே என்பாலும் இல்லாததோர் ஆண் உருவத்தை சொல்லுகிறாய். என்ன இது? பெண்பால் உரு நான் இது கண்டது, பேதை நீ எனக்கு என்பாலும் இல்லாதது ஒரு ஆண் உரு என்று என்னே கண்பால் ஒரு மாயை கவற்றுதல் கற்ற நம்மை எல்லா மாயைகளையும் செய்து உலகத்தாரையே கவலைப்பட செய்த நம்மை மண்பால் எவரே கொள் விளைவிப்பவர் மாயை. என்னடா அது? இப்படி இந்த பூமியிலே நமக்கு இப்படி மாயை விளைவிக்கக்கூடிய ஒரு ஆடவனும் பெண்ணும் இருக்கிறார்களே என்ற உடனே, அதெல்லாம் சரி, நீ முதல்ல போய் சீதையை கற்று சீதையை அடைவாயாக, அவளை எப்படியாவது அடைந்து நீ வருவாயாக என்று அவளை பற்றி கொள்ள வேண்டும் என்கின்ற செய்தியை இவன் சொல்ல ஆரம்பித்தான். சீதையை அடைவாயாக என்றார். அப்படி அவன் சொன்ன போதுதான் தனக்கு வந்த சுவாபம், கைலாசத்தை எடுத்த போது நந்தி முன்னாலே வந்தார் அல்லவா, அந்த நந்தியை பார்த்து விட்டு உன்னை போன்ற நீண்ட முகம் உடைய குரங்குகளால் குரங்கு மாதிரி முகம் இருக்கே என்று கேட்டான் ராவணன் நந்தியை பார்த்து, நந்தியம்பெருமானை பார்த்து. என்னையா சொன்னாய்? உன்னை குரங்கு போன்ற முகம் உடையவர்களாக இருக்கக்கூடிய வானர்கள் அடிப்பார்களாக என்று அவன் சாபமிட்டான். அது மாத்திரம் இல்ல, வேகவதி என்பவள் அவளுக்கு என் போல ஒரு பெண்ணை நீ அவள் இச்சை இல்லாமல் தொட்டாயானால் நீ அழிந்து விடுவாய் என்று ஒரு சாபம் விட்டாள். விதியது விளைவினாலும் மேல் உள்ள விளைவினாலும் பதிவுறு கேடு வந்து குறுகிய பயத்தினாலும் விதியின் விளைவு ராவணன் முக்கோடி வாழ்நாள் என்னுடைய பெரும் வரம் எக்கோடி யாராலும் பெறப்படாய் என்ற பெரிய வரம் உடையவன் இந்திரருக்கு இந்திரன் எழுதலாகலா சுந்தரன். தெற்கு திசையிலே அவன் தன்னுடைய ராஜ்யத்தை தென் திசை கடவுள் போல ஸ்தாபித்திருந்தான் அந்த ராவணன். இப்பொழுது அவனுக்கும் விதி வந்து விட்டது. ஏன்? 3 கோடி வாழ்நாள்ல 2,99,960 ஆண்டுகள் போயிடுச்சு. இன்னும் மிச்சம் இருக்கக்கூடியது 40 ஆண்டுகள் தான். இந்த 40 ஆண்டுகளுக்குள்ள இவனுடைய ஆயுள் முடிய போகிறதாகவே 3 கோடி வாழ்நாள்ல கடைசி காலம் வந்து விட்டது. விதியினது வலிவினாலும் மேல் உள விளைவினாலும் அவனுக்கு வருகின்ற துன்பத்தாலும் பதியுறு கேடு வந்து குறுகிய பயத்தினாலும் கதியுறு பொறியின் வெய்ய காம நோய் கல்வி நோக்கா மதியிலை மறைய, கல்வி அறிவே இல்லாத ஒரு இடத்துல உண்டான காம நோய் பைத்தியம் மாதிரி அழைய வைத்து விடுமே, அது போல அவனுடைய பெருமைகளை எல்லாம் மறைய செய்த தீமை. ஒரு பெரிய மனிதன் ஆனால் அறிவில்லாதவன் அவன் எப்படி தீமையை அடைகிறானோ அது போல நினைத்து நினைத்து பார்க்கிறான். மதியில்லாதவனுடைய மனத்திலே வருகின்ற தீமை வளர்ந்தது போல இந்த சீதை மேல அவன் கொண்டிருக்கக்கூடிய காமம் இருக்கிறதே, மேலும் 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 அவனை என்ன பண்ணுவது என்று தெரியாமல் வளர்த்தியது. அரண்மனையில போய் அமர்ந்தவனிடத்திலே என்ன செய்வது என்று தெரியவில்லை. சோலைகள்லாம், அவன் இருந்த சோலைகள்லாம் பொன்னால் ஆகிய நவ மணிகளை போல விளங்கின. அந்த சோலையில் உள்ள மரங்கள் இருக்கு, பலா மரங்கள் மாணிக்கம் போலவும், வாழை மரங்கள் மரகதம் போலவும், மாமரங்கள் வைரம் போலவும், கோங்கு மரங்கள் பதுமராகம் போலவும், கமுக மரங்கள் நீலமணி போலவும், ஆச்சா மரங்கள் குருவிந்தம் போலவும், தென்னை வெள்ளி போலவும், சுரபின்னை கண்ணாடி போலவும்,
பாதிரி பவளம் போலவும் இந்த நவமணிகளும் இழைக்கப்பட்ட ஒரு தங்க ஆபரணம் போல அவனுடைய சோலை இருந்ததாம். ராவணன் சோலை அப்படி இருந்ததாம். அங்கே அவனுக்கு லேசாக இந்த சோலையை பார்த்த உடனே அந்த வேனில் காலம் அவனை வாட்ட ஆரம்பித்து விட்டது, தாபத்தை அழித்தது. சரி, இந்த வேனிலை நீக்கிவிட்டு குளிர்காலத்தை வரவழையுங்கள். ராவணன் கட்டளையிட்டான். தேவர்கள் அந்தந்த கட்டளையை நிறைவேற்றினார்கள். ராவண நாட்டுல உள்ள மக்கள் என்ன பண்ணுவார்கள்? அதைத்தான் நாம நினைச்சு பார்க்கணும். அரசன் மோசமானவனாக இருந்தால் அவனுடைய ஆணையினாலே இந்த உலகம் நகழுமானால் இந்த உலகத்துல உள்ள மக்கள் அந்த ஆணையினாலே அவர்கள் அதற்குரிய துன்பத்தை அடைவார்கள். அவன் காமமுற்றான், இவர்கள் காமமுற்றார்கள். அவன் தாபமுற்றான், இவர்கள் தாபமுற்றார்கள். அவனை வேனில் வாட்டியது, இவர்களையும் வேனில் வாட்டியது. அவன் உடனே குளிர்காலம் வர வேண்டும் என்றான். கோடை காலம் நீங்கி குளிர்காலம் ஒரே நிமிடத்தில் வந்து விட்டது. பார்த்தா அவை காமாந்தகாரனை சுட்டன. பருவங்கள் 6 போய் விலகி போகட்டும் என்றான். 6 பருவங்களையும் விலகி போயிட்டான். உலகம் செயலற்று விட்டது. மக்கள் அத்தனை பேருக்கும் காலையில் ஒரு பருவம், மாலையில் ஒரு பருவம், இப்படி மாறி மாறி வந்ததானால், கோடைக்காலம் கொஞ்சம், குளிர்காலம் கொஞ்சம் என்று மாறி மாறி வந்ததானால் மக்கள் என்ன பண்ணுவார்கள்? அவர்களும் தவித்தார்களாம். சொல்லுறான், சந்திரனை கொண்டு வா என்றான். நிலவு திடீரென்று கிளம்பி வந்தது. நல்ல மகிழ்ச்சியோடு இருந்த காலத்துல நிலவினுடைய குளிர்ச்சியும் அந்த மாலை நேரமும் வந்தா இவங்க என்ன பண்ணுவாங்க? அதுவரையிலையும் இருந்த அந்த வாழ்க்கை இருக்கே, அத இரவு வாழ்க்கையாக மாறிடும். தூக்கத்திலே இவர்கள் போக ஆரம்பித்து விடுவார்கள். சந்திரனை கொண்டு வா என்ற உடனே நிலவு உதித்தது. முன்பு அவனிடம் அஞ்சி பணிந்த அந்த நிலா இருக்கிறதே, அது தன் நிலை மாறி அவனை சுட்டது. என்னை அடைத்தாய் அல்லவா சிறையில், இதோ உன்னை சுடுகிறேன் என்று ராவணனை சுட ஆரம்பித்தது. ராமனது சக்கரப்படையே வந்து இவனை அழித்தது போல இருந்துதான். எதிரியினுடைய புகழ் கேட்க கேட்க இவனுக்கு வருத்தத்தை அதிகம் அடைப்பது போல இருந்ததான். அப்ப பகலவனை என்ன பண்ண, சரிப்பா இந்த நிலவு வந்தா என்னை சுடுகிறது, பகலவனாக இருக்கக்கூடிய சூரியனை வரட்டும்னா. சூரியன் மறைக்கட்டும் என்று சொன்னால் எவன் சூரியன் உதிக்கட்டும் என்று சொல்கிறானோ அவன் சொல்வது போல சூரியன் உதித்தா மக்கள்லாம் துன்பம் அடைவார்கள் என்பதை அன்றும் நம்ம பார்த்தோம், என்றும் நம்ம பார்க்க போகிறோம், இன்றும் நம்ம பார்க்கிறோம். அப்படி சூரியனை கொண்டு வா என்று அவன் கேட்டான். கேட்ட உடனே திடீரென்று பகல் வந்ததால் இரவு விழிந்தது. தூங்கிக் கொண்டிருந்தவர்கள், கணவனும் மனைவியும் கலவை செய்து கொண்டு சந்தோஷமாக இருந்தவர்கள் எல்லாருக்கும் திடீரென்று வெளிச்சம் அடித்தால் எப்படி இருக்கும்? அவர்கள் கட்டி பிடித்து தூங்கி கொண்டிருக்கக்கூடிய கட்டிலே சூரிய வெளிச்சம் திடீரென்று தோன்றினால் விலகி ஓடுவார்கள் அல்லவா? என்ன பண்ணுவது என்று போனார்கள். கல்லுண்டவர்கள் போல உயிர்கள் உறங்கி இருந்தன நிலவு காலத்தில். ஆனால் இப்படி வெளியிலே விளக்குகள் மங்கின. சூரியன் ஒளியில் மங்கிய விளக்குகள்ல பெண்டிரும் தூங்கும் நிலை நீண்டது. இப்ப பார்த்தா திடீரென்று யாம சேவர்கள் தடுமாறின. நடுயாமத்திலே கூவுகின்ற சேவர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் பகல் வந்து விட்டது என்று பரிதாபப்பட்டு விட்டன. இது என்ன பண்ணுகிறது? இது என்ன செய்கிறது? இது திங்கள் அன்று. இது சூரியனுடைய அந்த தேரனுடைய புறவிகள் என்று அவன் நினைச்சான். இருள் வரட்டும் என்றான். திரும்பி இருள் வரட்டும்னா ஊரே திணறி போச்சு. திடீரென்று நாடு இருண்டு விட்டது என்று சொன்னால் என்ன ஆவார்கள்? அப்படி அத்தனை பேரும் அப்படியே இருண்டு விட்டது போல நினைத்தார்கள். தங்கை சொன்ன வார்த்தையை நினைத்து கொண்டு சீதையை அடைவது எப்போது, எப்படி அடைவது என்பதை பற்றிய சிந்தனைகளை எல்லாம் அவன் சொல்ல ஆரம்பித்து கூப்பிடு என் அமைச்சர்களை என்றான். அமைச்சர்கள் வருவது எப்போது என்பதை அடுத்த உரையிலே நான் சொல்லுகிறேன் என்பதை சொல்லி இந்த அருமையான வாய்ப்பினை நல்கிய பிரைட் ஆஃப் பாரத் என்கின்ற இந்த நிகழ்ச்சி அமைப்புக்கும் இதனுடைய எல்லா தன்மையிலையும் இதனுடைய துணை புரிகின்றவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுப்பவர்களுக்கு என்னுடைய நன்றியை மனமாற தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிறப்பு நிகழ்ச்சியில் அனுமன் பாடல் பாட வருகிறார் செல்வி ராஜ்யலட்சுமி. 10ஆம் வகுப்பு பயில்கிறார். நாட்டியம் சங்கீதத்தில் ஆர்வம் அதிகம்.
வாருங்கள் ராஜலட்சுமி. राम पुजारी परोपकारी महावीर बजरंग बली। राम पुजारी परोपकारी महावीर बजरंग बली। सद्धर्मचारी सद्ब्रह्मचारी महावीर बजरंग बली। सद्धर्मचारी सद्ब्रह्मचारी महावीर बजरंग बली। जय बलरामा जय बल भीमा महावीर बजरंग बली। जय बलरामा जय बल भीमा महावीर बजरंग बली। केशरी नंदन कलिमल बंदन महावीर बजरंग बली। केशरी नंदन कलिमल बंदन महावीर बजरंग बली। जय रनुदीरा जय रनुचूरा महावीर बजरंग बली। जय रनुदीरा जय रनुचूरा महावीर बजरंग बली। ज्ञान गुण सागर रूप मुदाकर महावीर बजरंग बली। ज्ञान गुण सागर रूप मुदाकर महावीर बजरंग बली। राम पुजारी परोपकारी महावीर बजरंग बली। राम पुजारी परोपकारी महावीर बजरंग बली। सद्धर्मचारी सद्ब्रह्मचारी महावीर बजरंग बली। सद्धर्मचारी सद्ब्रह्मचारी महावीर बजरंग बली। जय बलरामा जय बल भीमा महावीर बजरंग बली। जय बलरामा जय बल भीमा महावीर बजरंग बली। केशरी नंदन कलिमल बंदन महावीर बजरंग बली। केशरी नंदन कलिमल बंदन महावीर बजरंग बली। जय रनुदीरा जय रनुचूरा महावीर बजरंग बली। जय रनुदीरा जय रनुचूरा महावीर बजरंग बली। ज्ञान गुण सागर रूप मुदाकर महावीर बजरंग बली। ज्ञान गुण सागर रूप मुदाकर महावीर बजरंग बली। हम पुजारी परोपकारी महावीर बजरंग बली। राम पुजारी परोपकारी महावीर बजरंग बली। नंदी ரொம்ப ஹனுமன் பாடல்லாம் ரொம்ப அரிதாதான் எப்போவாவதுதான் நம்ம நிகழ்ச்சிகள் எல்லாம் பாடுறது. இன்னைக்கு நீ கொண்டு வந்து பாடினது ரொம்ப நல்லா இருந்தது. வார்த்தைகள்லாம் ரொம்ப தெளிவா இருந்தது. நல்லா ஓப்பனா நல்லா அழகா பாடின. ரொம்ப சந்தோஷம் இந்த மாதிரி. ஏன்னா ரொம்ப ஆஞ்சநேயர் பாடல்கள் எப்போதான் கேட்கறோம், இல்லைன்னா கடைசியில தான் பாடுறது அந்த மாதிரி கேட்கறோம் சின்னதா. இன்னைக்கு இந்த சிறப்பு நிகழ்ச்சியில அழகா கொண்டு வந்து பாடினதுக்கு ரொம்ப நன்றி கண்ணா. ஜம்முன்னு இருந்தது கேட்கறதுக்கு. நல்லா பாடின. தேங்க்யூ. கனகதாரா போயிடலாமா? எஸ்கே கனகதாரா ஸ்தோத்திரம் பாடல் 15 பாட வருகிறார் திருமதி மீனாட்சி ராமச்சந்திரன் அவர்கள். ஜம்ஷெட்பூரில் பிறந்து வளர்ந்தவர். BA எக்கனாமிக்ஸ், BA மியூசிக், BEd, MA எக்கனாமிக்ஸ், MA ஹிந்தி, MEd படித்தவர். சென்னை பல்கலைக்கழகத்தில் டாக்டரேட் பட்டத்திற்கு ஆய்வறிக்கை சமர்ப்பித்துள்ளார். DAV கோபாலபுரம் பள்ளியில் இசை ஆசிரியராக பணிபுரிந்தவர். மதுர காளியம்மனை ஆராதித்து போற்றி பாடுவோம் ஆதி பராசக்தியின் பெருமை என்ற ஒலி நாடா வெளியிட்டுள்ளார்.
சம்பிரதாய பஜனைகள் பாடி வருகிறார் நம் குழுமத்தின் மிக முக்கியமான உறுப்பினர். வாருங்கள் அம்மா. எல்லாருக்கும் இனிய மாலை வணக்கம். மாத்தங்க இலக்கியமே வேண்டாம் இணையில இணைஞ்சின்னு இருக்க. அதுக்குள்ள வேற யாராவது ஒரு பாட்டு பாடுறானாக்க மீனாட்சி மாமி அந்த பாடல் பாடிட்டு வேற எதையும் பாடல் பாடுறதுனாலும் பாடுங்க. இது பாட்டுமா முதல்ல இல்ல அப்புறம் பாடலாமா? பாடிடுங்க அம்மா, பரவாயில்ல. பாடிட்டு இன்னொரு பாட்டு பாடுங்க, இல்ல வேற ஒரு பாட்டு பாடிட்டு அதுக்கப்புறம் கூட கனகதாரா பாடுங்க, எப்படி சௌரியம். அம்பிகை சங்கரினின் அருளடி மனம் வைத்தேன், நம்பிக்கை கொண்டேன் அம்மா. அம்பிகை சங்கரினின் அருளடி மனம் வைத்தே, நம்பிக்கை கொண்டேன் அம்மா. தேவி எத்திசையும் போற்றும் எழிற் சிறுவச்சூரு, எத்திசையும் போற்றும் எழிற் சிறுவச்சூரு, சித்திரமாய் எழுந்து வித்தகியாய் விளங்கும் அம்பிகை சங்கரினின் அருளடி மனம் வைத்தே, நம்பிக்கை கொண்டேன் அம்மா. வானெழும் தவழ் நிலவே வந்தாலும் தவ கொடியே, நான் இந்த தாரணியில் நலவின்றி வாழ்வதற்கே, ஏன் இந்த தயக்கமம்மா எம்மிடை தவிழ் தருள, ஆனந்த பைரவியே அருள் தந்து ஆதரிப்பாய். அம்பிகை சங்கரினின் அருளடி மனம் வைத்தே, நம்பிக்கை கொண்டேன் அம்மா. எல்லோரும் இன்புடனே என்றென்றும் வாழ்ந்திடவே, நல்லாக்கி தந்திடும் நான் முகியே நித்ய கல்யாணியே, கல்யாணியே கருணை கார்மேகமாய் பொழியும் சொல்லாட்சியே, சுகமே சோர்வினை போக்கும் தாயே. அம்பிகை சங்கரினின் அருளடி மனம் வைத்தே, நம்பிக்கை கொண்டேன் அம்மா. நாகேஸ்வரி நீயே நடமிடும் நாரணியே, மாகேஸ்வரி மாயே மன்னித்த பிழை பொறுப்பாய், பாகேஸ்ரீ தாயே பக்குவ நிலை வழங்க, பாகேஸ்வரி வருவாய் வல்லமை தான் அருள்வாய். அம்பிகை சங்கரினின் அருளடி மனம் வைத்தே, நம்பிக்கை கொண்டேன் அம்மா. வஞ்சகர் தமை வீட்டும் வஞ்சியே எம்பிரான், பஞ்சவர் தூதனின் தங்கையே அம்மா. தஞ்சமென அடைந்தேன் தாயினின் திருவடியில், தஞ்சமென அடைந்தேன் தாயினின் திருவடியில், ரஞ்சனியே வருவாய் நலமெல்லாம் தான் அருள்வாய், ரஞ்சனியே வருவாய் நலமெல்லாம் தான் அருள்வாய். அம்பிகை சங்கரினின் அருளடி மனம் வைத்தே, நம்பிக்கை கொண்டேன் அம்மா. தேவியே திசையும் போற்றும் எழிற் சிறுவச்சூரில்,
சித்திரமாய் எழுந்து வித்தகியாய் விளங்கும் நம்பிக்கை சங்கரினின் அருளடி மனம் வைத்தே நம்பிக்கை கொண்டேன் அம்மா. வந்தாச்சா? கனகதார பாட்டுமா வேற ஏதாவது பாடணுமா? பாடுங்கோ ஐயா, வந்தாச்சு, இணைஞ்சிட்டாரு, நீங்க கனகதாரா பாடுங்க. கனகதார பாடணும். ஓகே. வந்தாச்சு, அண்ணா வந்தாச்சு. நமோஸ்து காந்தை கமலேட்சணாயை நமோஸ்து பூஜ்யை புவன பிரசூத்யை நமோஸ்து தேவாதிதி அர்ச்சிதாயை நமோஸ்து நந்தாத்மஜ வல்லபாயை நமோஸ்து நந்த ஆத்மஜ வல்லபாயை கண்களை பறிக்கும் காட்சி கவிந்த நின் வடிவம் போற்றி கண்களை பறிக்கும் காட்சி கவிந்தனின் வடிவம் போற்றி கமல பூ வதனம் போற்றி கமலமா விழிகள் போற்றி கமல பூவதனம் போற்றி கமலமா விழிகள் போற்றி மண்ணிலும் விண்ணுலோர்க்கும் மங்களம் நிறைப்பாய் போற்றி மண்ணிலும் விண்ணுலோர்க்கும் மங்களம் நிறைப்பாய் போற்றி மண்டல இயக்கத்திற்கே மந்திரம் ஆராய் போற்றி விண்ணவர் வணங்கும் தேவி விந்தையின் மூலம் போற்றி விரிமலர் கண்ணன் தேவன் விரும்பிடும் நகையை போற்றி எண்ணியபடியே உன்னை ஏத்தினேன் போற்றி போற்றி எண்ணியபடியே உன்னை ஏத்தினேன் போற்றி போற்றி இசைப்பட வாழ வைப்பயில குமி போற்றி போற்றி இசைப்பட வாழ வைப்ப இலகுமி போற்றி போற்றி நன்றி. நன்றி மீனாட்சி அம்மா, ரொம்ப நல்லா இருந்தது. எப்பவும் போல நீங்க முதல்ல பாடினது அவ்வளவு அழகா இருந்தது. கற்பகவல்லி கற்பகவல்லி அதே பெட்ல அவ போட்டிருக்க அந்த கோவில்ல அத ரெகுலரா பாடிட்டு வருவேன். நல்லா இருந்தது, ரொம்ப நல்லா இருந்ததுமா. முடிஞ்சா லிரிக்ஸ் அனுப்பிச்சு கொடுங்கம்மா, போடுங்கம்மா முடிஞ்சா. ரொம்ப நன்றி மீனாட்சி அம்மா, நல்லது. நன்றி. கனகதாரா ஸ்தோத்திரம் பாடல் 15 விளக்க உரை தர வருகிறார் சமய சமூக சேவகர் திரு இலக்கிய மேகம் ஸ்ரீனிவாசன் ஐயா அவர்கள். சமீபத்தில் உலக இந்து சமய ஆன்மீக கலாச்சார மையமும் பிள்ளையார்பட்டி சிவஸ்ரீ பிச்சை குருக்கள் அண்ணா அவர்களின் சிவநெறி கழகமும் இணைந்து நடத்திய விழாவில், வேத ஆகம பாடசாலையில் நடைபெற்ற விழாவில் பிள்ளையார்பட்டியில் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனம் 46வது குருமகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ தேவசிகாமணி பொன்னம்பல தேசிக பரமாச்சாரியார் சுவாமிகள் அவர்கள், திருக்கைலாய பரம்பரை செங்கோல் ஆதீனம் 103வது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ சிவபிரகாச தேசிக சத்திய ஞான பரமாச்சாரிய சுவாமிகள் அவர்கள்,
திருக்கைலாய பரம்பரை தருமை ஆதீனம் திருமுறை பொன்னேடு கண்டெடுத்த 27வது குரு மகா சன்னிதானம் கைலை நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீலசி மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் ஆகியோரின் திருக்கரங்களால் ஐயாவுக்கு சைவ பிரச்சார ரத்னம் விருது வழங்கப்பட்டுள்ளது. எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். எங்கள் குடும்பத்தில் ஒருவர் இந்த விருது வாங்கினது, இதெல்லாம் ஒரு இன்ஸ்பிரேஷன். நிறைய கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் ஐயா. உண்மையிலேயே எங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது கேட்கறதுக்கு. எங்களுடைய வாழ்த்துக்கள், எங்களுடைய நமஸ்காரங்கள் உங்களுக்கு. வாங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சியம்மா, ரொம்ப நன்றி. நம்ம சகோதரி விசாலி கிருஷ்ணனுக்கும் அன்னைக்கு அந்த விருது கொடுத்துருக்காங்க. அந்த குழுவில் அவங்க இருக்காங்க, அவங்களுக்கும் அன்னைக்கு விருது வழங்கப்பட்டது. அவங்களுக்கும் நம்ம குழு சார்பில் எல்லோருடைய சார்பிலும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை. சந்தோஷம். திருவாக்கும் செய்கருமம் கைகூட்டும் சென்ற பெருவாக்கும் பேடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆனை முகத்தானே காதலால் குவர்தம்பை ஸ்ரீவித்யோபாசனா சக்தம் ஸ்ரீவித்யாபீட பூஷணம் ஸ்ரீவித்யா அபிநவம் வந்தே ஸ்ரீ கிருஷ்ணானந்த சத்குரு வல்லவம் ஒன்றறியேன் சிறியேன் நின் மலரடிச்சம் வல்லவம் அல்லது பற்றொன்றிலே பசும்பொற் பொறுப்பு வில்லவர் தம்முடன் வீற்றிருப்பாய் வினையேன் தொடுத்த சொல் அவமாயினும் நின் திருநாமங்கள் கொடுக்கிறேன். அனைவருக்கும் பணிவான நமஸ்காரங்கள். எல்லாம் உள்ள சத்குருநாதருடைய கருணையினாலே மிகச் சிறப்பாக ஞான உலாவினுடைய 185வது வாரம். இந்த வாரத்திலே மிக அழகாக இந்த நிகழ்ச்சியை நம்முடைய அன்பு சகோதரி திருமதி மாதங்கி சுரேஷ் அவர்கள் நெறியாழ்கை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இறைவணக்கம்படி செல்வி அனுகிரகா அவர்களுக்கும் நமக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழக்கூடிய கவிப்பெருஞ்சுடர் திரு ராமமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் சிறார் சிறப்பு நிகழ்ச்சியிலே அனுமன் பாடலை பாடிய செல்வி ராஜலட்சுமி அவர்களுக்கும் ஜனதாரா சோஸ்திரமும் அதோடு சேர்ந்து கற்பகவல்லியின் அந்த மெட்டிலே அழகான பாடலை பாடி தந்த மரியாதைக்குரிய திருமதி மீனாட்சி ராமச்சந்திரன் அம்மா அவர்களுக்கும் மங்களம் பாடக்கூடிய செல்வி புத்தன்னி அவர்களுக்கும் என்னுடைய அன்பையும் வணக்கத்தையும் தெரிவிக்கும் வருகின்றேன். நான் பல முறை சொல்லியிருப்பதுதான், முடிஞ்சவங்க ஜன்னலை திறந்து வச்சுக்கிட்டா பேசுறதுக்கு சௌகரியமாக இருக்கு. வாய்ப்பு இருக்கவங்க திறந்து வச்சுக்கலாம். ஜன்னலை எல்லாமே க்ளோஸ்டா இருக்கு இல்லையா, வாய்ப்பு இருக்கவங்க திறந்து வச்சுக்கோங்க. அன்பிற்குரியவர்களே, கனகதாரா சோஸ்திரத்திலே நாம் இன்றைக்கு 15வது பாடலை பாட அழகாக அவர்கள் பாடி சிறப்பித்து தந்தார்கள். தகைய சிறப்புமிக்க இந்த பாடல் ஆதிசங்கரர்கள் நமோஸ்து காந்தியை கமலேக்ஷணாயை நமோஸ்து புத்தியை புவன பிரசூத்தியை நமோஸ்து தேவாதிபி ரட்சிகாயை நமோஸ்து நந்தாத்மஜ வல்லபாயை. காந்தி அப்படின்னா நமக்கு தெரியும். காந்தி அப்படின்னாலே வெளிச்சம், ஒளி, அழகு, இதெல்லாம் அவளை மாதிரி ஒரு சிறந்த அழகியை நாம பார்க்க முடியாது. வீராம்பட்டு சொல்லுவது போல அழகுக்கு ஒருவரும் பொவ்வாத வள்ளி என்று சொல்லுவோம். அந்த ஒளி என்றைக்குமாக நிறைந்திருக்கக்கூடிய ஒளி. சூரியன், சந்திரன், அக்னி மூன்றுக்குமாக ஒளி தரக்கூடிய ஒரு ஒளி இந்த உலகத்திலே இருக்குமானால் அந்த காந்தி யாருடையது என்று கேட்டால் அம்பாளுடைய காந்தி தான். அந்த ஒளி, அந்த பேராற்றல், அந்த ஒளி வெள்ளம். ஏனென்றால் சந்திரன், சூரியன், அக்னி மூன்றுமே 3 கண்களாக அவளுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட ஒளி வெள்ளத்தோடு கூடி இருக்கக்கூடிய அந்த பராசக்தி. அதனால்தான் தொடங்குகிற பொழுதே சொல்லுகிறார் நமோஸ்து காந்தியை. நான் பலமுறை இந்த தளத்திலேயும் சொல்லியிருக்கிறேன், இடங்களிலும் சொல்லுகிறேன். அம்பாளுக்கு காந்திமதி என்று பெயர். இங்கே இருக்கிறாள் என்றால் திருநெல்வேலியில இருக்கிறாள், நெல்லையப்பர் ஆலயத்தில். அங்கே அர்த்தஜாமத்திலே அந்த அம்பிகையினுடைய பேரழகு சிறப்பாக மிக அழகாக நாம் பார்க்கிற பொழுது ஒரு வெண்பட்டு சேலை உடுத்து ஒரு மாலை அணிவித்து அந்த ஒளி வெள்ளத்திலே அம்பாளுடைய திருமுகத்தை நாம் பார்க்கிற பொழுது அவ்வளவு சிறப்பானதாக இருக்கும். அதனால அவளுக்கு காந்திமதி என்று பெயர். அத்தகைய சிறப்பு வாய்ந்த அந்த காந்தியை தான் முதலிலே நமக்கு ஆதிசங்கர் அடையாளப்படுத்துகிறார். எப்படி இருக்கிறாள் அவள்? ஒளி வெள்ளமாக, ஒளி பொருந்தியவளாக, அந்த ஒளி எல்லா பேராற்றலையும் தருவதாக. ஒரு சூரியன் வருவதனாலே நமக்கு இந்த பிரபஞ்சத்திலே, இந்த உலகத்திலே எல்லா விதமான தானியங்களும் பெறுகின்றன.
தாவரங்களை அறிவியல் படி சொன்னால் பச்சையம் தயாரிக்க சூரியன் தேவையாக இருக்கிறது என்பது போல நாம் உயிர் வாழ்வதற்கும் வெயில் எவ்வளவு நாள் அடித்தாலும் நமக்கு ஒன்றும் தெரியாது. மழை 2 நாள் பெய்ஞ்சு 2 நாள் மேகமூட்டமாக இருந்தால் 3ஆம் நாள் நம்ம வெயிலுக்காக இயங்கக்கூடிய தன்மை தான் நமக்கு. என்ன காரணம் என்றால் இந்த சூரிய ஒளி என்பது நமக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அழித்தரக்கூடியதாக இருக்கிறது. இப்பவும் பார்க்கிறோம், அடுத்த தலைமுறை 3ஆவது தலைமுறை எல்லாம் வீட்டுல ஏசி, கார்ல ஏசி, பள்ளிக்கூடத்துல ஏசி, எல்லாம் ஏசியாக இருக்கக்கூடிய பள்ளிக்கூடங்கள ஒரு பீரியடு வச்சிருக்காங்க. என்ன பீரியடுன்னு சொன்னா சன்பார் அல்லது சன்லைட்ல இருக்கிறது. அந்த குழந்தைகளை கொண்டு மணலை நல்லா அந்த ஸ்கூல்ல பரப்பி விட்டு அது சன்லைட்ல ஒரு பீரியடு ஃபுல்லா இருக்கிறது. நாம சன்லைட்ல இயல்பாகவே இயற்கையிலேயே அந்த சூரிய ஒளியை பெற்றுக்கொள்வது போக இப்ப அது மாதிரி செயற்கையாக உருவாக்க எதற்காக என்று சொன்னால் ஒரு சூரியனுடைய ஒளி என்பது அத்தகைய ஆற்றல் மிக்கதாக. ஒரு சந்திரனுடைய ஒளி, சந்திரகாந்த கல் என்றே ஒரு கல் இருக்கிறது. பௌர்ணமி காலத்திலும் அல்லது சந்திரன் ஒளி வீசி கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய, அதாவது 5, 6 அதுல இருந்து முன்னாலேயும் சரி பின்னாலும் சரி, வளர்ப்பிறையா இருந்தாலும் கைப்பிறையாக இருந்தாலும் அந்த சமயத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்திரனுடைய ஒளி அந்த சந்திரகாந்த கல்லில் பட்டு அது கசிந்து அது நீரை வெளியிடக்கூடிய தன்மை உடையதாக சந்திர கிரணத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது. இன்றைக்கும் பல அபூர்வமான மூலிகைகள் பல காடுகளிலே இருக்கின்றன, நமக்கு தெரியல. அந்த அபூர்வமான மூலிகைகள் எல்லாம் சந்திரன் ஒளியை வைத்துத்தான் வளர்கின்றன. சந்திரனுக்கு அவ்வளவு பெரிய சக்தி உண்டு. சந்திரனுடைய அந்த ஒளி இருக்கிறதே அது மிகப்பெரிய புவியீர்ப்பு விசையின் தன்மையிலே மாறுதலை ஏற்படுத்தி பௌர்ணமி நாட்களிலே பார்க்கிறோம் கடல் அலைகள் பொங்கி தருமக்கூடிய தன்மையாக இருக்கும். அப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்குகிறது சந்திரனுடைய ஒளி. அக்னி நாம் பார்க்கிறோம், அக்னியினாலே எல்லா விதமான நன்மைகளும் நம்ம வீட்டுல விளக்கேற்றுறதுல இருந்து சமையலுக்கு அடுத்து துவைக்கிறது, அக்னி நமக்கு எல்லா விதத்தையும் உயிர் கொடுக்கிறது. இந்த 3ம் அம்பிகைக்கு 3 கண்களாக இருக்கின்றன. வானுமண்டல் மத்தியஸ்தாயின் சந்திரமண்டல ஆயிகாயின் மணிமண்டல் வாசினியின் என்று லலிதா சகஸ்ரநாமம் சொல்லு. 3 கண்களாக 3க்கும் இதே ஸ்தானமாக பராசக்தி இருக்கிறாள். அவள் எப்படி இருக்கிறாள் என்று சொன்னால் ஒளி வெள்ளம் பொருந்தியதாக இருக்கிறாள். மிகப்பெரிய ஒளி வெள்ளம் அவருக்கு. அத்தகைய ஒளி வெள்ளத்தோடு கூடியிருக்கக்கூடிய அந்த பராசக்தி ஆகையினாலே துதிக்கிறார் நமோஸ்து காந்தியை. அவளுடைய ஒளியை நான் போற்றுகிறேன், அவளுடைய ஒளியை பாடுகிறேன், அவளுடைய ஒளியை துதிக்கிறேன். ஏனென்றால் அந்த ஒளி எனக்குள்ளே என்ன தர வேண்டும்? எனக்குள்ளே ஒளியை தர வேண்டும். சூரியனுடைய ஒளி, சந்திரனுடைய ஒளி, அக்னியினுடைய ஒளி எனக்குள்ளே ஒரு ஒளியாக எழுந்து பிரகாசிக்க வேண்டும். நாம் போன வாரமே சொன்னது போல சீதை சொல்லுகிறாள் அல்லவா, ஒரு சொன்னால் அந்த ஒரு சொல்லினால் சுடுவேன் என்று சொல்லுகிறாள். அவள் வார்த்தைக்குள்ளே அத்தகைய நெருப்பை வைத்திருக்கக்கூடிய சக்தியாக அவள் இருக்கிறாள். அப்படி உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒளி வெள்ளமாக அந்த பராசக்தி இருக்கிறார். அதனால்தான் யோகிகள், ஞானிகள், சித்த புருஷர்கள் எல்லாம் ஒளி வெள்ளம் புரிந்தவர்களாக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் மாணிக்க வாசகர், ஆண்டாள் நாச்சியார், வள்ளலார் போன்றவர்கள் எல்லாம் தேகமே ஒளியாக இருந்திருக்கிறது. தேகமே ஒளியாக இருக்கிறது என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், நாம் நடந்து போனால் நமக்கு நிழல் விழுகிறது, அந்த ஒளி தடைப்படுகிறது அல்லவா. அப்படி இப்ப ஒரு கண்ணாடி இருந்தால் அந்த கண்ணாடி வழியாக ஒளி பாய்ந்து வெளியே போய் விடுகிறது. அப்படி கண்ணாடி வழியாக எப்படி ஒளி பாய்ந்து வெளியே போகுமோ நமக்கு தெரிந்து ஆண்டாள் நாச்சியாருக்கு, மாணிக்க வாசகருக்கு, வள்ளல் பெருமானுக்கு எல்லாம் அவர்கள் உடம்புக்குள்ளே ஒளி ஊடுருவி பாய்ந்திருக்கு. ஆகையினாலே தான் அவர்கள் திரும்பவும் என்ன ஆக முடிந்தது? ஒளியாக மாற முடியும். அந்த தேகத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பிரணவ தேகம் என்று சொல்லுகிறார். அப்படி ஒளி, அந்த ஒளியாக இப்ப நமக்கு தெரிந்த வகையிலேயே இவர்களை நாம் சொல்லுவது பராசக்தியும் எப்படி இருக்கிறாள்? ஒளி வெள்ளம் பொருந்தியவளாக இருக்கிறாள். அப்படி ஒளி வெள்ளம் பொருந்தியவளாக இருக்கிறதுனாலே அந்த ஒளி வெள்ளம் பொருந்திய அவளை நான் பிரார்த்திக்கிறேன், தியானிக்கிறேன். நமோஸ்து காந்தியை கமலேக்ஷனாயை. அவளுடைய கண்கள், அவருடைய முகம் ரெண்டும் எப்படி இருக்கிறது? கமலமாக இருக்கிறது. அவளுடைய முகமும் சரி, கண்களும் சரி, மிக அற்புதமாக தாமரை பூ போன்று இருக்கிறது. நாம் இந்திய பாடல்களை தொடர்ந்து அம்பாளை தாமரை பூவோட வர்ணித்துக் கொண்டே வருகின்றோம். தாமரைக்கு என்ன பெரிய சிறப்பாக இருக்கிறதுன்னா மலர்ச்சி, மகிழ்ச்சி. இந்த தாமரைக்கு அத்தகைய ஒரு சிறப்பு. அப்ப அம்பாளுடைய அழகு, அந்த அம்பாளுடைய கண்கள், அந்த அம்பாளுடைய திருமுகம் தாமரை போன்று இருக்கிறது என்று சொன்னால் அந்த மலர்ச்சியோடு இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு மிக அற்புதமான ஒரு விஷயத்தை நமக்கு அவர் எடுத்து சொல்றார். நமோஸ்து காந்தியே,
அவள் ஒளி பொருந்தியவளாக இருக்கிறாள். அதே சமயத்தில் அவளுடைய கண்களும் அவளுடைய முகமும் எப்போதும் தாமரைப்பூ எப்படி சில்லுன்னு இருக்குமோ, இந்த தாமரைப்பூக்குள்ள ஒரு மிகப்பெரிய அதிசயம் இருக்கிறது. நீங்கள் வாங்கி பார்த்தால் தெரியும். அந்த தாமரைப்பூ சில்லுன்னு இருக்கும். அதனுடைய நடு மத்தியத்திலே ஒரு மஞ்சளாக ஒரு முட்டு இருக்கும். அதுதான் பெரிதாக வளர்ந்து தாமரை விதையை நமக்கு தரக்கூடியது. அந்த மஞ்சள் முட்டு பகுதிக்குள்ளே நீங்கள் கை வைத்து பார்த்தால் அந்த இடத்திலே உஷ்ணம் இருக்கும். அந்த மஞ்சள் பகுதி இருக்கு. இன்னொன்று தாமரை பூ நீங்க ஒரு நாள் 2 நாள் எந்த பூவா இருந்தாலும், இப்ப கோயில்ல பூச்சொரிதல் விழாவெல்லாம் நடத்துறோம் இல்லையா, அந்த பூச்சொரிதல் விழா பூச்சொரிதல் விழா உஷ்ணத்தை தணிக்கிறதுக்காக நடத்துறோம். அந்த பூச்சொரிதல் விழா முடிந்து நீங்க மறுநாள் பூவை நாம திரும்ப எடுத்தால் அப்படியே உஷ்ணம் அது சுடும் அப்படியே. ஏனென்றால் அந்த பூவுக்குள்ள என்ன இருக்கிறது, ஒரு உஷ்ணம் இருக்கிறது. எப்படி நம்முடைய உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய 6 ஆதாரங்களிலேயும் உஷ்ணமும் இருக்கிறதோ, அதே போல தாமரை பூவுக்குள்ளே உஷ்ணம் இருக்கிறது. தாமரை பூவுக்குள்ளே உஷ்ணம் இருக்கிறது என்று சொன்னால் அது மூலாதாரத்திலே எப்படி கனலாக இருக்கிறதோ, அதனால்தான் ரொம்ப அழகாக சொல்லுகிறாள் நம்முடைய அபை பிராட்டி, மூலாதாரத்து 3 கனலை காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே. அப்ப அந்த மூலாதாரத்தினுடைய கனல், அது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞா என்ற 6 ஆதாரங்களிலே வேறு வேறு விதமான தாமரையாக இருக்கின்றது. 4 இதழ் தாமரை, 6 இதழ் தாமரை, 8 இதழ் தாமரை, சகசிராரத்திலே 1000 இதழ் தாமரை. இந்த தாமரையை சொல்லுகிற பொழுது அவள் முகம் தாமரையாக இருக்கிறது என்று சொன்னால், முன்னால் அந்த காந்தியை சொன்னதுனாலே அவள் முகம் தாமரையாக இருக்கிற பொழுது தாமரை மலருக்குள்ளே எப்படி அக்னி இருக்கிறதோ அதே மாதிரி அவள் முகமாகிய தாமரைக்குள்ளே அக்னி இருக்கிறான், முகமாகிய தாமரைக்குள்ளே சூரியன் இருக்கிறான், முகமாகிய தாமரைக்குள்ளே சந்திரன் இருக்கு. அந்த ஒரு வரிக்குள்ளாக, அந்த ஒரு வார்த்தைக்குள்ளாக எவ்வளவு பெரிய ஆழத்தை நமக்கு ஆதிசங்கரை புதைத்து வைத்திருக்கிறார் என்று பாருங்கள். அவள் முகம் தாமரை, அவள் முகம் தாமரைக்குள்ளாக, அந்த தாமரைக்குள்ளே இயல்பாக எப்படி ஒரு உஷ்ணம் இருக்குமோ அது போன்ற தாமரை முகத்திலே தான் சூரியன் இருக்கிறான், சந்திரன் இருக்கிறான், அக்னி இருக்கிறான். ஆகையினாலே அவளை தொடங்குகிற பொழுது ஒளி பொருந்தியவளாக தொடங்கி, ஒளி பொருந்தியவள் என்று சொன்ன உடனே அந்த ஒளியை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவள் முகம் தாமரை போல எப்பொழுதும் குளிர்ச்சியாக இருக்கும். குளிர்ச்சியான தாமரைக்கு நடுவிலே எப்படி உஷ்ணம் இருக்குமோ அப்படி தாமரை முகத்துக்குள்ளேயும் சூரியன், சந்திரன், அக்னி இருக்கிறது என்று நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஓவியத்தை நமக்கு காட்டுகிறார். நமோஸ்து காந்தியை கமலேக்ஷனாகி. அத்தகைய அந்த கமலாட்சம், அது கண்கள், அது தாமரை பூ போல இருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அழகு, அப்படிப்பட்ட ஒரு பேரழகு. அந்த பேரழகு வாய்ந்தவள் ஒளி மூலங்களை தாங்கி இருக்கிற பொழுது அவள் முகம் தாமரை போல பேரழகு மிக்கதாகவும் குளிர்ச்சி பொருந்தியதாகவும் இருந்தாலும் கூட அந்த தாமரையினுடைய மத்தியமத்திலே எப்படி உஷ்ணம் இருக்கிறதோ அப்படி 3 கண்களும் பிரகாசிக்கின்றன. அந்த சிறப்பை நமக்கு கொண்டு வந்து கண் முன்னாலே நிறுத்துகிறாள். அம்பாளுடைய அந்த தாமரை வதனத்தை நாம் கற்பனை செய்து பாருங்கள். அப்ப முகமும் தாமரையாக இருக்கிறது, கண்களும் தாமரையாக இருக்கிறது. ஏற்கனவே 2 பாடல்களுக்கு முன்னாலே சொன்ன மாதிரி, தாமரை மலரில் நிற்கும் தளிரன திருவை போற்றி, தாமரை வதனம் கொண்ட தங்கமாமணியை போற்றி, தாமரை கரத்தில் ஏந்தி தமம் என நிற்பாய் போற்றி, தாமரை கண்ணான் காக்கும் தரணியை காப்பாய் போற்றி, தாமரை போல வந்த தவ முனி தேவர்க்கெல்லாம் தாமரை கைகள் காட்டி தயை செய்யும் திருவை போற்றி, தாமரை கண்ணால் செல்வம் தந்தருள் புரிவாய் போற்றி, தாழ் மறை நானோ வார்த்தை தர்மமே போற்றி போற்றி. கண்கள் தாமரை, கரங்கள் தாமரை, கரங்களின் மேலே இருப்பது தாமரை, வண்ணம் பூசிய பாதங்கள் தாமரை, பாதங்கள் தாங்கும் மலரும் தாமரை, உண்மை உண்மை வதனம் தாமரை, ஒளிரும் உடலோ முழுதும் தாமரை, எண்ணம் நிறைந்த தாமரை நாயகி எங்கள் இல்லத்திற்கு செல்வம் அருள்வாய். நமோஸ்து காந்தியை கமலேக்ஷனாகி. முகமும் கண்களும் தாமரையாக இருக்கக்கூடிய தெய்வமாக அந்த பரதேவதையாக அவள் இருக்கிறாள். நமோஸ்து பூத்யை புவன பிரசூத்தை. அவள்தான் இந்த உலகத்திற்கு ஆதாரம். அந்த ஆதாரத்தின் வழியாகத்தான் இந்த உலகம் இயங்குகிறது. பூத்தவளே, புவனம் 14ஐயும் பூத்தவண்ணம் காத்தவளே, பின் கறந்தவளே, கரைக்கண்டனுக்கு மூத்தவளே, என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே, மாத்தவளே, உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதென்ற. பூத்த வண்ணம் காத்தவள். நமோஸ்து பூத்யை புவன பிரசூத்தி. இந்த புவனத்தை ஆட்சி பண்ணுவதற்கு அவள் மந்திரமாக இருக்கிறாள். அவள்தான் உலகம். அந்த உலகத்திலே எத்தனை கோடிக்கணக்கான ஜீவராசிகள் நம்முடைய கற்பனைக்கே அடங்காது. இன்றைக்கும் அறிவியல் நிறைய போகிற பொழுது நாம் பார்க்கிறோம். வாட்ஸ்அப்லேயே அனுப்புகிறார்கள் புஷ்பங்களா. இது அந்த புஷ்பங்கள் ஒரு சில மனிதர் போல இருக்கிறது, ஒரு சில பறவை போல இருக்கிறது. அவ்வளவு அழகாக
அப்படியே மயில் போலவே ஒரு புஷ்பம் இருக்கிறது. எப்படியோ எங்கேயோ இமாச்சலத்தில இருந்து அண்டார்டிகாவில் இருக்க பகுதி வரைக்கும் எப்படியெல்லாம் அவைகள் இருக்கின்றன என்று நமக்கு ரொம்ப அழகாக, அப்படி கோடிக்கணக்கான ஆபிரம்ம கீட ஜனனி எல்லாவற்றையும் படைத்து காத்து அருளி மறைத்து அழித்து இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி ஒவ்வொரு கணமும் புதிதாக 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 இந்த பிரபஞ்சத்தின் அதிசயங்களை பார்த்து நாம் வியந்து போகிறோம். அப்ப இந்த அதிசயங்கள் எல்லாம் ஒற்றை மந்திரத்தினாலே நடக்கிறது. அந்த ஒற்றை மந்திரம் என்ன? ஓம் சக்தி. அந்த ஓம் சக்தி என்ற ஒற்றை மந்திரம் இந்த பிரபஞ்சத்தை என்ன செய்து கொண்டிருக்கிறது? இயக்கி கொண்டிருக்கிறது. அவன் நந்தாத்மஜ வல்லபாய என்று நிறைய பேர் சொல்லுகிறான். நந்தாத்மஜ வல்லபாய, நந்தாத்மஜனுக்கு வல்லபையாக அவள் இருக்கிறாள் என்று சொன்னால், நந்தாத்மஜனுடைய வல்லபையாக இருந்தவள் இந்த பிரபஞ்சத்தை இயக்குகிறாள். சிருஷ்டிகர்த்திரி பிரம்மரூபா, கோப்திரி கோவிந்த ரூபிணி, சம்ஹாரிணி ருத்ர ரூபா, திரோதானகரி ஈஸ்வரி, சதாசிவா அனுகிரகதா, பஞ்சகிருத்திய பராயணா என்று சொல்லுவார். ஆதிசங்கரே ஒரு 4 ஸ்லோகத்துக்கு முன்னால சொன்னாரு. சிருஷ்டி ஸ்திதி பிரளய ரிஷு சம்ஸ்திதாயை தஸ்யை நமஸ்தி பூவனைக குரோஸ்தருகி. அவள் நமோஸ்து பூஜ்யை புவன பிரசூத்யை, நமோஸ்து தேவாதிபிரட்சிதாயை. தேவர்கள் எல்லா காலத்திலும் எல்லா நேரங்களிலும் தொழுது கொண்டே இருக்கிறார்கள். தேவர்கள் வணங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். வணங்குவதற்கான காரணம் என்ன? யார் இந்த உலகத்தை இயக்குகிறார்களோ அந்த இயக்கக்கூடிய இறைவனுடைய இயங்கு சக்தியாக அவள் இருக்கிறாள். அவன் உலகத்தை இயக்குகிறான். உலகத்தை இயக்குவோனுக்கு எது இயங்கு சக்தி என்று கேட்டால், அவனுக்கு உள்ளே இருந்து இந்த பிரபஞ்சத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறவளாக மகாலட்சுமி இருக்கிறாள். நமோஸ்து காந்தியே கமலேக்ஷனாயே, நமோஸ்து பூஜ்யை புவன பிரசூத்யை, நமோஸ்து தேவாதிபிரட்சிதாயே, நமோஸ்து நந்தாத்மஜ வல்லபாயை. அப்படிப்பட்டவளாக அந்த பராசக்தி பரதேவதை இருக்கிறாள். அவளை இந்த 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 பேரழகை கொண்டு வந்து அப்படியே கவியரசர் உள்ளே இறக்குகிறார். அவள் எப்படி இருக்கிறான்? கண்களை பறிக்கும் காட்சி. நாம மின்னலை பார்க்கிறோம். மின்னலை பார்த்த உடனே நமக்கு எப்படி தோணுது? அப்படியே அதோட மின்னலை பார்க்காதப்பா கண்ணை பறிச்சிடும் அப்படிங்கிறோம் இல்லையா? ஏனென்றால் அதனுடைய ஒளி வெள்ளத்தை நம்மாலே பார்க்க முடியாது, நம்மாலே உணர முடியாது, நம்மாலே அதனை கொஞ்சம் கூட சூரியனே நம்மளால பார்க்க முடியாது. அப்புறமே மின்னலுக்கு பக்கம் போறோம் நம்ம. அதனால என்ன இப்படி ஒரு வார்த்தை பிரயோகம் அவருக்கு வந்து விழுகுதுவாரு. கண்களை பறிக்கும் காட்சி, கவிந்தனின் வடிவம். அம்மா உன்னுடைய காட்சி இருக்கிறதே அது காந்தியே என்று ஆதிசங்கர் சொன்னாரே, அப்படிப்பட்ட ஒளி வெள்ளமாக இருக்கிறது. அது எங்களாலே புறக்கண்களாலே பார்க்க முடியாது. கண்களை பறிக்கும் காட்சி, கவிந்தனின் வடிவம் போற்றி. அப்படி உன்னுடைய அற்புதமான அந்த ஒளி வெள்ளம் இருக்கிறதே, அதை நான் பார்த்து வியந்து போகிறேன். அது கண்களை பறிக்கும் காட்சி, கவிந்தனின் வடிவம் போற்றி. கமலப்பூ வதனம் போற்றி, கமலமா விழிகள். உன்னுடைய வதனம் எப்படி இருக்கிறது? தாமரையாக இருக்கிறது. கமலப்பூ வதனம் போற்றி, கமலமா விழிகள் போற்றி. நீ என்ன செய்கிறாய்? மண்ணிலும் விண்ணுளோர்க்கும் மங்களம் நிறைப்பாய் போற்றி. நீ இந்த மண்ணிலே இருக்கிறவர்கள் மட்டுமல்ல, இந்திராதி தேவர்கள் தொடங்கி மூவர்கள் தொடங்கி யார் உன்னை வழிபாடு செய்கிறார்கள்? வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள், சிந்திப்பவர் நற்திசைமுகர் நாரணர், சிந்தையுள்ளே பந்திப்பவர் அழியா பரமானந்தர், பாரில் உன்னை சந்திப்பவர்க்கு எளிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே. மண்ணிலும் விண்ணுள்ளோர்க்கும் ஆதித்தன் அம்புலி அங்கி குபேரன் அமரர் தங்கோன் போதில் பிரமன் புராரி முராரி புதிய முனி காதிப்பொருவடை கந்தன் கணபதி காமன் முதல் சாதித்த புண்ணியர் எண்ணிலர் போற்றுவர் தையலையே. மண்ணிலும் இந்த உலகத்துல மட்டுமல்ல, விண்ணுளோர்க்கும் மண்ணிலும் விண்ணுளோர்க்கும் மங்களம் நிறைப்பாய் போற்றி. மண்டல இயக்கத்திற்கே மந்திரமானாய் போற்றி. இந்த மண்டல இயக்கம் இருக்கிறது, இந்த இயக்கத்திற்கு ஒரே ஒரு மந்திரம், நான் முதல்ல சொன்னது போல ஓம் சக்தி. அந்த சக்தியினாலே இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டே இருக்கிறது. நம்மளால ஒரு சின்ன விஷயத்தை இயக்க முடியாது, நம்ம இடத்துல ஆற்றல் இல்லை. ஆனால் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நான் ரொம்ப படித்திருக்கிறேன், நான் ரொம்ப பணக்காரனா இருக்கிறேன், என்னை மாதிரி அறிவாளி கிடையாது, நான் PhD பண்ணி இருக்கிறேன், அதுக்கு ஒன்றும் நம்மளால ஒன்னையும் பண்ண முடியாது. ஒரு இயக்கமும் நம்மாலே நடக்காது. நம்மையே அவள் தான் இயக்குகிறாள். நம்ம சாட்சிபூதமா அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கலாம். ஆனால் நமக்குள்ளே இருக்கிற மாயை ஏதோ நாம் தான் இயக்குகிறோம் என்று தோன்றுகிறது. ஒரு சின்ன இடத்திலே, ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே, ஒரு சின்ன வாழ்க்கைக்குள்ளே அடங்கி இருக்கிறோம். அந்த பிரபஞ்சம் எங்கும் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ஜீவராசிகள், கோடிக்கணக்கான மரங்கள், நதிகள், கடல் அலைகள், எல்லாவற்றையுமாக மலைகள் எல்லாவற்றையுமாக யார் இந்த பிரபஞ்சத்தில் இயக்குகிறாள் என்று சொன்னால், இந்த மண்டல இயக்கத்திற்கே
மந்திரம் ஆனாய் போச்சு. அந்த மந்திரம் இருக்கிறது, அந்த ஓம் சக்தி இருக்கிறது. அந்த ஓம் சக்தி யார் என்று நதி என்று ஓடை என்றாலும் அது நீரோடும் பாதை இதனை குறிக்கும். நிற்கும் நீர் நிற்கும் பேர் மாறி ஊர் மாறி உருமாறி கருமாறி ஒன்றே ஓம் சக்தி என உரை. அந்த ஓம் சக்தி என்கின்ற மந்திரம் இந்த மண்டல இயக்கத்திற்கே மந்திரமானாய் போற்றி. விண்ணவர் வணங்கும் தேவி. உன்னை யார் வணங்குகிறார்கள்? எல்லோ வானவர்களும் வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். விண்ணவர் வணங்கும் தேவி விந்தையின் மூலம் போற்றி. இந்த பிரபஞ்சத்தை பார்த்து வியக்கிறோமே, இந்த வியப்பதற்கான மூலம் எது? நான் யாரை அழைப்பேன் என்று கஜேந்திரன் திகைத்து போய் நிற்கிறான். நான் என்ன சொல்லி கூப்பிடுவேன் என்று நினைக்கிறான். எந்த நாமத்தை சொல்வது? சிவநாமம் சொல்வதா, விஷ்ணுநாமம் சொல்வதா, பிரம்மதேவனை அழைப்பதா, இந்திரனை அழைப்பதா, அஷ்டதிக்பாலர்களை அழைப்பதா, பிள்ளையார் அழைப்பதா, முருகனை அழைப்பதா, ஐயப்பனை அழைப்பதா, எந்த சுவாமியை நான் கூப்பிடுறது எனக்கு புரியலையே. ஆனால் புரியாமல் இருக்கிற பொழுது எனக்கு என்ன நினைவுக்கு வரும்? அவன் 1000 ஆண்டுகளாக அந்த முதலையின் பிடியிலே சிக்கி போய் தவித்து நின்று கடைசியில எனக்கு ஒன்றும் தெரியவில்லை என்று சொல்லி கடைசியில அழைத்த வார்த்தை என்ன? இந்த பிரபஞ்சத்தினுடைய மூலம் எதுவோ, இந்த பிரபஞ்சத்திற்கான ஆதிசக்தி எதுவோ அவனை நான் அழைக்கிறேன் என்று சொல்லித்தான் ஆதி மூலமே என்று அவன் அழைத்தான். அந்த ஆதி மூலமே என்று அழைத்த அந்த பிரபஞ்ச சக்தி இருக்கிறதே, அந்த பிரபஞ்ச சக்திக்கு ஒரு மூலம் இருக்கிறது. இந்த பிரபஞ்ச சக்திக்கான ஆதி மூலம், அந்த ஆதி மூலத்திற்கு ஒரு மூலம் இருக்கிறது. அந்த மூலம் யார் என்றால் ஆதி மூலமாக விஷ்ணு இருந்தால் அந்த சக்திக்கான மூலமாக மகாலட்சுமி இருக்கிறாள். ஆகையினால் என்ன சொல்றாரு? விண்ணவர் வணங்கும் தேவி விந்தையின் மூலம் போச்சு. அவன் வியந்து போய் நின்று ஆதி மூலமே என்று அலறியவுடனே உத்தரியத்தை கூட விட்டுவிட்டு வேகமாக ஓடி வந்து காப்பாற்றினாரே. அங்கே அவன் ஆதி மூலமே என்று அழைத்தவுடனே ஓடி வந்து உடனடியாக காப்பாற்றி அனுகிரகம் பண்ணினாரே. அந்த ஆதி மூலத்திற்கான ஒரு மூலம், அந்த மூலம் யார் என்றால் மகாலட்சுமியாக இருக்கிறாள். விண்ணவர் வணங்கும் தேவி விந்தையின் மூலம் போற்றி. அவள் அந்த மூலத்தை அவன் எப்படி விரும்புகிறான்? விரி மலர் கண்ணன் தேவன் விரும்பிடும் நகையே போச்சு. இப்படி நகை போட்டிருந்தா பிரபஞ்சத்துல நம்மள ஊர்ல எல்லாரும் பாக்குறாங்க. இது இப்படிதானே, இது புதுசா வாங்குனீங்களா, இது நல்லா இருக்கு, இந்த டிசைன் எங்க வாங்குவீங்க, இது ஹாரம் எங்க இருக்கு, இது நல்லா இருக்கு, இது இந்த வளையல் நான் பார்க்கிற போது கிடைக்கலையே, இது தோடு நல்ல தொங்கட்டா நல்லா இருக்கு. இப்படி இந்த நகைகளை எல்லாம் பார்த்து வியந்து போகிறார்களே. இந்த வியந்து போகிற நகைகளை விட ஒரு அற்புதமான நகையை மகாலட்சுமி போட்டிருக்கார். அந்த நகை என்னன்னா புன்னகை. அந்த புன்னகை அம்பாள் வந்து அப்படி ஒரு சிரிப்பாடாம். விரி மலர் கண்ணன் தேவன். இந்த இடத்தை அப்படி நின்று பார்க்கணும். அவள் சிரிக்கிற பொழுது அவன் கண்கள் விரிந்ததான். அவளுடைய சிரிப்பை பார்த்து அந்த கண்கள் அப்படியே ஆச்சரியத்துல அப்படி எப்படிப்பட்ட புன்னகை பாங்க. அப்படி அந்த கண்கள் அப்படி விரிமலர்னா விரிகின்ற விரிய போகிற மூன்று எடுத்துக்கலாம். விரிமலர் கண்ணன் தேவன் விரும்பிடும் நகை. அந்த விரிமலர் கண்ணன் தேவன் இருக்கிறானே, அவன் ஒரு நகையை விரும்புகிறான். அந்த நகையை யார் அணிந்து இருக்கிறார்கள்? சதாசிவ கால மகாலட்சுமி அணிந்திருக்கிறார். நீங்க நம்ம பர்சல பைசா இருந்துச்சுன்னா நீங்க எந்த விதமா ஒருத்தந்த சோகமே இருக்காது. அவன் அப்படியே நல்லா அப்படியே புன்னகையோட பாடுபடக்கூடிய மகிழ்ச்சி. அப்ப பஸ்ல காசு இருக்கிறவனுக்கே அந்த புன்னகை இருக்குன்னா பர்சாவே இருக்க அந்த பராசக்திக்கு அந்த புன்னகை இருக்காதா? அப்ப அந்த புன்னகையை பார்த்த உடனே இப்படிப்பட்ட புன்னகையோடு இருக்கக்கூடிய அந்த தேவி நம் தேவியாக இருக்கிறாளே, என் உரிமையாக இருக்கிறாளே, என் இதயத்திலே இருப்பவளாக இருக்கிறாளே என்று அவள் காலை வருடிக்கொண்டு சிரித்துக் கொண்டிருக்கிற பொழுது சாய்ந்து படுத்துக் கொண்டிருக்கிறவளுடைய கண்கள் அப்படியே என்ன ஆகுறதாம்? அவள் புன்னகையை பார்த்து விரிந்து போயிருக்கிறதாம். விரி மலர் கண்ணன் தேவன். இங்கே நின்றணும், வேற எங்கேயும் போக வேண்டிய அவசியமே இல்லை. அவன் கண்கள் விரிகிறது போல நம்முடைய ஹிருதயம் அப்படியே விரிகிறது. சுவாமி எப்படி பார்க்கிறாள் அம்பாளுடைய புன்னகையை, அந்த அற்புதத்தை பார்த்துட்டு நாம கேமரா மறுபடியும் இந்த பக்கம் அடுத்த வரிக்கெல்லாம் திருப்ப வேண்டிய அவசியமே இல்லை. அங்கேயே நிறுத்திட்டாங்க. அதோட அப்படியே டக்குன்னு அப்ரப்டா முடிச்சிடலாம். விரி மலர் கண்ணன் தேவன் விரும்பிடும் நகையை போச்சு. இப்ப நமக்கு என்ன பெரிய பாடம்னா, நகைனா இல்லப்பா நகை, நிஜமா அதை போட்டேன் இதை போட்டேன் அப்படி எல்லாம் சொல்லாத. புன்னகைதான் என்னுடைய புன்னகையை காட்டிலும் சிறந்த நகை. ஒரு புன்னகையை வீசுங்கள். யாரை பாருங்க, யாரை பார்த்தாலுமே ஒரு சிரிப்பு சிரிச்சிங்கன்னா அவங்களுக்கு நம்பிக்கை வருது. சிரிப்புங்கிறது என்னன்னா
நாம் அவர்களோடு இருக்கிறோம் என்பதற்கான நம்பிக்கையின் அடையாளம். அதுதான் சிரிப்பு. இப்ப தெரியாதவங்களை பார்த்து நாம சிரிப்போமா? நம்ம ஆடு போவோம், அவரோட ரோட்ல 1000 பேர் கிராஸ் பண்றாங்க, யாரை பார்த்து நாம சிரிக்கிறோம்? ஒருத்தரை பார்த்து சிரிக்கிறது. தெரியாத ஆளை பார்த்து நாம சிரிக்கிறதே இல்லை. நாம இப்ப சிரிக்கிறோம், நம்மளுக்கு தெரிந்தவர்களை பார்க்கிறோம். பார்த்தோன்னா ஒரு நம்மை அறியாமல் மாதங்கி வந்தாச்சு சென்னைக்கு, அப்படி வந்தாலும் நான் பாக்குறேன். மாதங்கி பார்த்த உடனே என்ன பண்றேன், ஆமா என்னம்மா வாங்க எப்போ வந்தீங்க அப்படின்னு ஒரு அதாவது இது வந்து வலிய செய்தல் அல்ல, இயல்பாக இயற்கையாக இதயத்துல இருந்து உருவாவது. அந்த இயல்பினுடைய சிரிப்பினுடைய அந்த புன்னகையினுடைய வெளிப்பாடு என்னென்றால் நம்பிக்கை. இவர்கள் நமக்காக இருப்பவர்கள், நம்மை சார்ந்தவர்கள், நம்மோடு இருப்பவர்கள். இதுக்கான நம்பிக்கைக்கான அடையாளம். அப்ப மகாலட்சுமியினுடைய புன்னகை அந்த மகாவிஷ்ணுடைய ஹிருதயத்திலே ஒரு நம்பிக்கை, ஒரு என் தேவி என்கிற நம்பிக்கை என்பதனாலே விரிமலர் கண்ணன் தேவன் விரும்பிடும் நகையே போற்றி தான் சொல்றாரு உச்சமாக. எண்ணியபடியே உன்னை ஏத்தினேன் போற்றி. எண்ணியபடியே உன்னை ஏத்தினேன் இருக்கேன் பிராப்தம். நான் காலைல எழுந்திருக்கிறேன், இன்னைக்கு நான் போய் இந்த சாமியை வழிபாடு பண்ணணும், விஷ்ணு சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் சொல்லணும், அபிராமி அந்த சொல்லணும், இந்த இத்தனை தடவை ஜெபம் பண்ணணும், இப்படி இன்னைக்கு சாமிக்கு இந்த போல அலங்காரம் பண்ணணும், இப்படி நான் இந்த பாட்டு பாடி ஆராதனை பண்ணணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம் அல்லவா? அந்த நினைப்பதை நிறைவேற்றுறதுக்கு கடவுளோட அனுகிரகம் வேணும். எல்லாரும் தான் நினைக்கிறோம். எல்லாரும் நினைத்தால் நினைத்தபடி இறைவனை வழிபட முடியுமான்னா வழிபட முடியவே முடியாது. எவ்வளவு வேணாலும் பிளான் பண்ணலாம். ஆனால் நாம் நினைத்ததை அந்த வழிபாட்டிற்குள்ளாக நிறைவு செய்து தரக்கூடியவர்கள். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. இப்ப எண்ணியபடியே உன்னை ஏத்தினேன் போற்றி போற்றி. நான் நினைத்தபடி உன்னை என்ன பண்ணிட்டேன், கும்பிட்டுட்டேன். அதுவே எனக்கு போதும். உன்னை வழிபாடு செய்வது என்னுடைய கடமை. உன்னை வழிபாடு செய்வதற்காக நான் நினைக்கிறேன். நான் நினைத்தபடியே என்ன பண்ணிட்டேன், உன்னைய வணங்கிட்டேன். அது போல எனக்கு. நான் உன்னை வணங்கிவிட்டேன். அதற்கப்புறம் தருவதெல்லாம் உன்னுடைய பிரியம். அதை பற்றி எனக்கு எந்த விதமான கவலையே இல்லை. ஏனென்றால் நான் கர்மயோகத்தின்படி வழிபாடு செய்ய வேண்டிய என்னுடைய கடமை. அதுக்கு அனுகிரகம் பண்றது உன்னுடைய கடமை. ஆகையினால் அந்த பக்கத்துக்கு நான் வரவே இல்லை. ஆனால் நான் நினைச்சபடி என்ன பண்ணிட்டேன், உன்னை கும்பிட்டுட்டேன். எண்ணியபடியே உன்னை ஏத்தினேன் போற்றி போற்றி. நீ என்ன பண்ணணும், இசைபட வாழ வைப்பாய் இலக்குமி போற்றி. என்னை இசைபட வாழ வைக்க. இசைபட வாழ்தல் ஈதல், இசைபட வாழ்தல் அது அல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. வள்ளுவன் சொன்னார். அந்த வார்த்தை அப்படியே எடுக்கிறாரு. இசைபட வாழ வைப்பாய் இலக்குமி போற்றி போற்றி. என்னை இசைபட வாழ வைப்பாய், என்னை எல்லாருக்கும் கொடுக்க வைப்பாய். எனக்கு இந்த பிரபஞ்சத்துல எனக்கு என்னால முடிஞ்ச தர்மத்தை, என்னால முடிஞ்ச நல்லதை, என்னால முடிஞ்ச நலன்களை, என்னால முடிஞ்ச நல்வார்த்தைகளை, என்னால முடிஞ்ச அளவுக்கு உதவியை இசைப்பட வாழ வைப்பாய் இலக்குமி போற்றி போற்றி. அப்படி இசைப்பட வாழ வைத்தல், இந்த இசைப்பட வாழ வைத்தல் இருக்கிறதே அது அத்தனையான ஒரு எளிதான விஷயம். எண்ணியபடியே உன்னை ஏற்றினேன் இசைப்பட வாழ வைப்பாய் என்பது போல அவள்தான் இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக, மூலத்தினுடைய மூல மந்திரமாக இருப்பதனாலே அவளை நாம் பற்றிக்கொண்டு விட்டோம் என்று சொன்னால் இசைப்பட வாழ்தல் என்பது அவள் எந்நாளும் நமக்கு தந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசாக இருக்கும் என்பதனாலே மிக அற்புதமாக கவியரசர் நமக்கு தருகிறார். அழகான பாடல். கண்களை பறிக்கும் காட்சி கவிந்தனின் வடிவம் போற்றி, கமலப்பூ வதனம் போற்றி, கமலமா விழிகள் போற்றி, மண்ணிலும் வெண்ணுலோர்க்கும் மங்களம் நிறைப்பாய் போற்றி, மண்டல இயக்கத்திற்கே மந்திரமானாய் போற்றி, விண்ணவர் வணங்கும் தேவி விந்தையின் மூலம் போற்றி, விரி மலர் கண்ணன் தேவன் விரும்பிடும் நகையே போற்றி, எண்ணியபடியே உன்னை எத்தினேன் போற்றி போற்றி, இசைப்பட வாழ வைப்பாய் இலக்குமி போற்றி போற்றி. எல்லோரையும் இந்த உலகத்திலே இசைப்பட வாழ வைக்க வேண்டும் என பிரார்த்தனை செய்வோம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். பொதுவா இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்ல பேசுறதை கேட்கும்போது எப்பவுமே இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் நம்ம அட்டன் பண்ணும்போது ஒரு டேக்அவே அப்படிங்கிறது இருக்கணும் நமக்கு கண்டிப்பா. நான் எப்பவுமே நீங்க பேசும்போது யோசிப்பேன், இப்போ இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசணும் அப்படின்னு எனக்குமே ஆர்வம் உண்டு. அதுக்கு நிறைய பயிற்சி தேவை, நிறைய படிக்கணும். போன வாரம் நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்க, தேடுதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் சொல்லிட்டு. அதுக்கு நீங்க ஒரு முக்கியமான காரணம் ஒரு லேர்னிங் தான் உங்ககிட்ட இருந்து நாங்க கத்துக்கிறது. நீங்க
எத்தனை ரெஃபரன்சஸ் கொண்டு வரீங்க. ரெஃபரன்சஸ் கொண்டு வர்றதை விட அத வந்து அந்த இடத்துக்கு கனெக்ட் பண்றது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம். இதெல்லாம் தான் நாங்க கத்துக்கிறோம் ஐயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஒரு சும்மா கேட்டுட்டு போறதுங்கிறதாக இல்லாம, இதுல இருந்து நம்ம என்ன எடுத்துட்டு போறோம், என்ன கத்துக்கிறோம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் முக்கியமா வந்து இந்த மாதிரி பேசணும்னு ஆசை இருக்கிறவாளுக்கு, போய் நிறைய படிக்கணும்னு ஆசை இருக்கிறவாளுக்கு, ஒரு வட்டம் போட்டுட்டு அதுக்குள்ளேயே இருக்கக்கூடாது. அதுல இருந்து வெளியில வா அப்படின்னு தான் நீங்க சொல்றதா நான் நினைக்கிறேன் நானு. நம்ம சொல்றோம் எக்ஸ்ப்ளோர் த வேர்ல்ட், எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படிங்கிறது. நாலேஜ வந்து கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். வேர்ல்ட் எக்ஸ்ப்ளோர் பண்றதுங்கிறது ஒரு ஆசைதான் எல்லாருக்குமே, அது வேற. ஆனா இது வந்து இப்ப நமக்கு ரொம்ப தேவை. அததான் நீங்க பண்ணிட்டு இருக்கேல, அததான் நாங்க கத்துன்னு இருக்கோம் அப்படிங்கிறது. அது வந்து ரொம்ப 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 முக்கியம். இந்த மாதிரி நிகழ்ச்சிகள்ல ஒருத்தர் பேசுறத நம்ம கேட்கும்போது, நம்ம கண்டிப்பா அததான் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னு நான் நினைச்சிருந்தேன். எப்படி இத்தனை ரெஃபரன்சஸ் நீங்க சொல்றீங்கன்னு தெரியல. ஏன்னா நீங்க பேச பேச நம்ம வந்து போய் அதை படிக்கணுங்கிற ஆசை நமக்கு வர்றது, அதை போய் நம்ம தேட ஆரம்பிக்கிறோம். அது வந்து ரொம்ப ரொம்ப அதுதான் வந்து உங்களுடைய சக்சஸ். அதுதான் அதுதான் நான் சொல்ல நான் விரும்புறது அதுதான். சோ இன்னைக்கு அவ்ளோ நல்லா இருந்தது. அத்தனை அழகா நீங்க சொன்னேல, ரொம்ப ரசிச்சோம். நீங்க ஒண்ணே ஒண்ணு விட்டுட்டேல, இப்போ நகையெல்லாம் என்ன பெருசு, புன்னகை தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நாங்க சிலப்ப என்ன பண்ணுவோம், அம்மனுக்கு அலங்காரம் பண்ணும்போது அம்மன் புடவை நகையெல்லாம் கூட என்கொயரி பண்ணுவோம். அது வந்து நிறைய பெண்கள் பண்ணுவா. எஸ்பெஷலி வந்து குருக்கள் மாமாட்ட போய் கேட்டதெல்லாம் நான் பார்த்திருக்கேன். இந்த புடவை எங்க எடுத்தேன்னு. இந்த அம்மனுக்கு போட்ட நகை யாரு வாங்கி கொடுத்தா, எங்க எடுத்ததுங்கிறது அது பெண்களுக்கு கொஞ்சம் அது இருக்கு. அது நீங்க சொல்லாம விட்டுட்டேன். நீங்க மகாலட்சுமியோடதையே வந்து என்கொயரி பண்றவளும் இருக்கா அப்படிங்கிறதுக்காக சொல்ல வரேன் ஒரு லைட்டர் நோட்ல. ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. அதுதான் இது வந்து ஒரு லேர்னிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது தான் நான் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி நிறைய வேல்யூஸ வந்து நீங்க இப்போன்னு இல்ல, எப்பவுமே நான் நோட் பண்ணியிருக்கேன். நீங்க நிறைய வேல்யூஸ நீங்க பேசியிருக்கீங்க உங்களோட உரையில. அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு நான் எப்பவுமே பர்சனலா நினைப்பேன். அதுதான் நான் சொன்ன மாதிரி இந்த நிகழ்வுகள்லாம் நமக்கு கொடுக்கறது. சோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய மங்களம் பாட வருகிறார் செல்வி பிரதன்யா அவர்கள். வாணி வித்யாலயா பள்ளியில் பயில்கிறார். வலை பின்னல், குரோஷெட், ஓவியம் வரைதல், சங்கீதத்தில் ஆர்வம் அதிகம். வாருங்கள் பிரதன்யா. நமஸ்காரம். हे राम भक्ता, हे रामदासा, हे रामदूता, नमो नमो. सीता माता शोक विनाशा, अनादिनाथा, नमो नमो. मारुतिराय महानुभाव, आंजनेय नमो नमो. हे राम भक्त, हे रामदास, हे रामदूत, नमो नमो. சூப்பர்மா, நல்லா இருந்ததுமா, நல்லா இருந்தது, ரொம்ப அழகா இருந்தது. நிறைய வந்து பாடு நம்மளோட குரூப்ல. ரொம்ப ஸ்வீட்டா இருந்தது, இனிமையா இருந்தது. தேங்க்யூ கண்ணா, தேங்க்யூ. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அன்பர்கள் அனைவருக்கும், பார்வையாளர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.